மற்றபடி CSS actually Hi bro, hi. Okay, hi, welcome to the second class of web engineering. So day 1 we have seen lot of things. So நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். So we'll just have a small recap on day 1 என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு குட்டி recap கொடுத்து we'll move forward. Okay, சரி. So இப்போ சரி. ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் we have been seeing about this file extensions. ஸோ என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் எப்படிலாம் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். கரெக்டாக? ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க? ஸோ ஒரு ஃபைலுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் MP3 வந்து ஒரு மீடியா பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஒரு இப்போ வந்து ஒரு மூவி ஃபைலாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ பிளேயர் ஓப்பன் பண்ணுவோம். ஒரு பிரசன்டேஷன் இருந்துச்சுன்னா அது பவர் பாயிண்டோ கீனோட்டோ சம்திங் ஓப்பன் இஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டர் ஒரு ஃபைலையும் ஏதோ சாஃப்ட் ஓப்பன் பண்ணும். கரெக்டாக? எஸ், we all know that. ஆமாம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரையும் ஏதோ ஒரு ஃபைல் தான், சாரி ஏதோ ஒரு ஃபைலையும் ஏதோ சாஃப்ட்வேர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓப்பன் வித் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு வாட் வி கேன் டூ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னா டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு 4-5 இதில் கூட வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். கரெக்டாக? என் கேமரா என்ன பிரச்சனை? நான் தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன் இல்லையா? ஏதாவது பிரச்சனை என் கேமரா? நான் நல்லா தான் ப்ரோ இருக்கேன். சரி. ஸோ அதான் அந்த வீடியோவை முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ இப்போ இதை ஆரம்பிச்சுட்டு நான் HTML படிக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. So these things we already discussed. So அதுக்கப்புறம் we have seen about what HTML is. HTML அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, we are going to do an exercise. ஸோ HTML குள்ள வந்து நம்ம டெப்தா வந்து உள்ள போய் நம்ம வந்து பார்த்து HTML வந்து மாஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி essence of HTML வந்து நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Let's first understand what is HTML. Yes, good. காது நேற்று சும்மா அந்த இதுதான் ப்ரோ பில்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் வேலை. நான் சும்மா அதை பேசிக் கிளாஸை வச்சு HTML படிக்கணும்.
HTML and what HTML can do for us. Correct. நமக்கு HTML வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படி நமக்கு தெரியும். ஆமா தானே. சோ அதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to look at some HTML frameworks. So இன்னைக்கு objectives of today என்ன அப்படினு சொல்லிறேன். Okay. So day's objectives என்னென்ன அப்படினு சொல்லிறேன். So since I'm telling the day's objective, இதுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்க நம்ம கவர் பண்ணிருப்போம். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படினா you can let me know. ஓகேவா? சரி. So the first thing இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to look at HTML frameworks. ஓகேவா? நம்ம HTML frameworks என்னன்னு பார்க்க போறோம். So அதுக்கு அப்புறம் HTML typography பார்க்க போறோம். HTML ஓகேவா? So அதுக்கு அப்புறம் we are going to look at something called as rich text format. சச்ச மறந்துட்டேன். சச்ச ஓகே அட்டு முட்டு வருமா 17 rich text ஓகே so the rich text format என்ன அது எப்படி work ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் பட் நான் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிருக்கேன் so நம்ம ஃபர்ஸ்ட் இத பார்க்க போறோம் செகண்ட் இது தேர்ட் ஓகேவா so இதுதான் இன்னைக்கு டே 2 objectives okay so web engineering அப்படினா நம்ம when we are talking about web as an engineering discipline so நம்ம ஒரு விஷயத்தை எப்படி ஜெயக்கண்ணா you are raising hands for like so long என்ன matter is there something that you want to convey அது ஆஃப்ல வந்துட்டேங்க okay so what was he talking about HTML frameworks பத்தி பேசிட்டு இருந்தா மிஸ் பண்ணிட்டேன் ஹேண்ட் ரைஸ்ல அத பத்தி பேசிட்டோம் okay so HTML engineering okay அந்த ஆள் மூஞ்சிலே இருக்கு வேற இது லைட்டா லினக்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ லினக்ஸ் தான் ப்ரோ எல்லாமே லினக்ஸ் தான் லேபே ஸோ பேசிக்காக லினக்ஸ் மட்டும்தான் அந்த சைடு போயிட்டிங்கன்னா அவ்வளோ மூஞ்சை டிஸ்டர்ப் பண்ண நான் எதுக்கு இங்கே வச்சிடும் இந்த ஓரத்தில் வச்சிடும் இந்த ஓரத்தில் வச்சா அது தெரியுது அப்போ இங்கே தான் வச்சாகணும் ஒரே வழி லினக்ஸ் மட்டும்தான் ப்ரோ அது லேபில் ஃபுல்லாமே எல்லாமே லினக்ஸ் தான் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணுறதுனால லினக்ஸை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது லினக்ஸ் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை ப்ரோ ஃபைலை வச்சு விளாட்றது தான் அது எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் மேட்ரு இது வேணால் நம்ம இது காலையில் லினக்ஸ் வேணால் இருக்குது அதை வேணால் வெப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் லைவாக அது ஆனால் ஸ்லோவாக இருக்கும் திணறும் லேபே உள்ளே வந்தவுடனே லினக்ஸ் மட்டும்தான் ப்ரோ அது சென்னைக்குள்ளே வந்தா இதான் ப்ரோ லைவில் ஓப்பன் பண்ணுறது இங்கே போய் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் ப்ரோ நெட்டும் இருக்குது இதில் அவங்க நெட்டு கொளுத்தி எடுக்கலாம் நம்ம வாட்டுக்கு பாரு 300 MBPSக்கு மேலே போகும் நம்ம ஓன் பேஸில் வெர்ச்சுவல் பாக்ஸில் யூஸ் பண்ணி ப்ரோ அது தேவையில்ல ப்ரோ அது இது இருக்கனால இதிலே யூஸ் பண்ணிக்கிறது அது வச்சுருந்தேன் விஎம்ஆர்லாம் அது கொஞ்சம் அதிகமாக யூஸே பண்ணல அதனால் விட்டேன் நான் இதில் தான் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுனால இதிலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது ஏதாச்சும் ஹேக் சொல்லி தரும்போது மட்டும் டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கிறது இங்கே இப்போ தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் வதன்னு ஏகப்பட்ட மேட்ரை இழுத்து விட்டுறது பேசிக்குள்ளே அதனால் இந்த விஎம்ஆர்லேருந்தா லினக்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் காலையிலேருந்து உபுண்டு இன்னும் வேறு நிறையா சொன்னாங்கன்னா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கேன் 1 Gbps பக்கமாக கிடைக்குது இன்டர்நெட்டு அதுவும் இது 2 பிங்கு தான் பிங்க மஸ் என்னோடதுலாம் அவ்வளோ வராது
ஸ்பீட் டெஸ்ட்னு பாருங்க. ஸ்பீட் டெஸ்ட் காதல் கைதி. ஒன்றரை வந்துடுச்சு ப்ரோ பிசிக்கு. கிராஃபிக்ஸ் கார்டே அப்போது 40, ப்ராசஸர் 20, அப்புறம் மதர் போர்டு, ரேமு இதெல்லாம் சேர்த்து பிசி மட்டும் 80 to 90 வந்துச்சு. அப்புறம் 1-2 இது வாங்கி இன்டர்நெட் போட்டு அது போட்டு கொஞ்சம் வந்துடுச்சு. 120, 130 பக்கமாக வந்துடுச்சு. மானிட்டரு, டேபிள், சேரு அதெல்லாம் வாங்கினா வந்துடுச்சு ப்ரோ. Okay, got it. So when we talk something as an engineering discipline, அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்ஜினியரிங்காக பார்க்கலாம், இன்ஜினியரிங்காக பார்க்காம போகலாம். தட் இஸ் ஆல் அபவுட் நம்ம வந்து எப்படி இன்ஜினியரிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரது தான். ஸோ வெப்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஐம் லுக்கிங் அட் தெம் ஆஸ் அன் இன்ஜினியரிங். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்போ வந்து இன்ஜினியர் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்று வந்து எப்போ முதல்ல வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம், எப்போ வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம். காலேஜில் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறோம் அண்ட் அதோட யூசபிலிட்டியும் அதோட எப்படி சொல்றது, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து we can tell if something is a product or a project. கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பில்ட் பண்ணும்போது how they appear அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து end of the day எதை பற்றி அப்படின்னா it is all about user experience and user interface design சொல்லுவாங்க. UI UX UI UX. ஓகேவா? ஸோ இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. UI UX. ஸோ இந்த UI UX அப்படின்றது பேசிக்காக என்னன்னா ஒரு யூசர் எப்படி ஒரு வெப்சைட் கூட இன்டராக்ட் பண்றாங்க, ஒரு வெப் ஆப் கூட or any sort of any app. ஆப்னு சொன்னாவே நீங்க வந்து assume it is running on a web அப்படின்னு assume பண்ணிக்கோங்க. சோ அது கூட how a user is interacting and அந்த இன்டராக்ஷனுக்கு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளவு பெஸ்ட்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்க எல்லாம் இப்படி யோசிங்க. when we type google.com, okay, நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஹேபிட் இருக்கும். google.com அடிச்ச உடனே நேரா நம்மளே அறியாம நம்ம மவுஸ் வந்து இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி அடுத்து டைப் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து browserோட பார்ல வந்து சர்ச் பண்ணி பழகிப்பீங்க. அது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள். ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்பிள் google.com ஓபன் பண்ணிட்டு என்னன்னா இந்த சர்ச் பார்ல போய் எடுப்பீங்க. கரெக்ட்டா? this is a habit. கரெக்ட்டா? எஸ், கூகுள் அவங்களோட சர்ச் என்ஜின் இந்த ஹோம் பேஜ் பல வருஷமா இப்படியே தான் வச்சிருக்காங்க. அதாவது இப்படியே நிறைய டிசைன்ஸ் மாறினாலும் the skeleton of the search page remains the same. கரெக்ட்டா? கூகுள் அப்படின்னு போட்டு கீழ வந்து நான் இப்படி போவேன், அப்படியே டைப் பண்ணுவேன். இங்கெல்லாம் போகிறது வேலை இல்லை. அதே கூகுளுக்கு போனாலும் அதே என்ன பண்ணுவேன் இல்லை, ஒரு ரேண்டமாகவே இங்கே தான் வருது அவனை வச்சுருக்கிறது. நான் இப்படி பண்ணுவேன். வந்து அந்த சர்ச்சோட டைப் மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்னன்னா கூகுள் பேஜ் எப்போ ஓபன் பண்ணாலும் நடுவுல இருக்க சர்ச் பார்ல தான் சர்ச் பண்ணனும்ன்றது குழந்தைக்கு கூட தெரியும். கரெக்ட்டா? எஸ், anybody knows that you have to search in Google's search bar. அது எப்படி இந்த பேசிக்கான விஷயம் எல்லாத்துக்கும் அவங்களால கன்வே பண்ண முடிஞ்சு அப்படினா through this user experience design. சோ நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பத்தி நம்ம பெருசா பேசல. பட் வந்து என்னன்னா இது எல்லாத்துக்குமே அடித்தளம் என்ன அப்படினா ஒரு விஷயத்தை வந்து எப்படி பியூட்டிஃபுல்லா எடுத்து பிரசன்ட் பண்றது அப்படிங்கறத விஷயம். கரெக்ட்டா? எஸ், how beautifully you make something look, how beautifully you make something work. கரெக்ட்டா? எஸ். சோ இப்போ வந்து ஒரு ஆவரேஜான, அதாவது இது வந்து ஒரு நான் வந்து ஆப்பிள் வெர்சஸ் மைக்ரோசாஃப்ட் எல்லாம் பேசல. பட் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு குட்டி அனாலஜிக்காக எடுப்போம். சோ if somebody is willing to offer you a laptop, okay, of your choice, அந்த இடத்துல வந்து ரெண்டு லேப்டாப் கண்ணல காட்டுறாங்க. ஒரு HP லேப்டாப் இருக்கு, ஒரு MacBook Pro இருக்கு அப்படினா anybody will, or 10 members போறோம்னா ஒரு out of 10 or 9 members will go for MacBook Pro. கரெக்ட்டா? எஸ் எஸ். ஏன் அதெல்லாம் ஆப்பிள் அப்படிங்கறத தாண்டி எஸ் it is ஸ்மூத்தா இருக்கும். பிராண்ட் நேம் எல்லாம் செகண்டரி. பிராண்ட் நேம் ஓகே தான். you are going for Apple for something fluid ஆன பெர்ஃபார்மன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். சோ அந்த மேக்ல கண்டேன் ஒரு காதல் கதை.
நமக்கு கிடைக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். கரெக்ட்டா? அந்த இடத்துல எதன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். செக்யூரிட்டி எல்லாம் அது செகண்டரி. உங்களுக்கு கண்ணு முன்னாடி வச்சிருக்காங்க செக்யூரிட்டி யூஸ் வந்து MacBookையும் இதெல்லாம் எடுக்க மாட்டான். கரெக்ட்டா? ப்ரொடக்டிவிட்டி, இன்டர்ஃபேஸ் கிளாசிக், பிரீமியம் லுக் இது எல்லாமே உண்மைதான். ஓகேவா? இது எல்லாமே உண்மைதான். சோ இன்டர்ஃபேஸ் கிளாசிக்கா இருக்கு, பிரீமியம் லுக்கா இருக்கு. இதெல்லாம் எதனோட ரிசல்ட் அப்படினா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங்கோட ரிசல்ட். புரியுதா? சோ யூசருக்கு எப்படி இருந்தா கண்டிப்பா they will choose this. That is what they are doing. They are making things easy for people. எனக்கு வந்து ஒரு Windows machine கொடுத்து டெவலப் பண்ண சொன்னா என்னால obviously செய்ய முடியாது. ஏன்னா I'm used to Mac's mission control. Macோட mission control வந்து அவ்வளவு amazing so that I don't have to go anywhere. எனக்கு இதுதான் ப்ரொடக்டிவா இருக்கு. நமக்கு இது ப்ரொடக்டிவா இருக்குங்கறதான விஷயம். கரெக்ட்டா நம்ம வர்க் பண்ணும்போது what is productive for us அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா வந்து எனக்கு வந்து Mac is so productive. So இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெப் என்ன whatever that we develop, ஓகேவா? We are just talking about web engineering. So நான் எப்போ வந்து ஒரு ஆப் அப்படி சொன்னாலுமே you assume that அது வந்து வெப்ல ரன் ஆகுற ஆப் தான். ஓகேவா? எந்த Google Play Storeல இருக்குன்னு கேட்க கூடாது. So when I tell app assume it is running on internet by any means, ஓகேவா? ஏன்னா வெப் engineering அப்படி நம்ம படிக்கும்போது மொபைல்ல ரன் ஆகுற ஆப்ஸ்மே வந்து அந்த ஆப்போட பேக் எண்ட்ல இன்டர்நெட்ல வேலை செய்யுது. கரெக்ட்டா? அதுவுமே வெப் தான். வெப் இல்லாமலாம் வந்து ஒரு விஷயம் வந்து அப்படி வர்க் ஆயிடுது. கரெக்ட்டா? we all know that is. So எதுக்குமா? ஓகே வெப் ஆப் அப்படின்றது இப்போ நம்மளோட வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணாவே ஒரு விஷயம் வந்து அப்படியே ஓபன் ஆகும். So that is being rendered via HTML. Whereas mobile app வந்து நீங்க அத வேற மாதிரி எழுதி இருப்பீங்க. பட் என்னன்னா பேக் எண்ட் கூட எப்படி அதெல்லாம் பேசுதுன்றது பேசிக்கா ஒரே விஷயம் தான். இது HTML செஞ்சிருப்போம், வேற லாங்குவேஜ் செஞ்சிருப்போம். அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? HTML செஞ்சா browser ஓபன் ஆகும். That is the only difference. அத வேற ஏதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் டூல் வச்சு செஞ்சிருப்பாங்க. சரி ஓகே. சோ இங்க இருந்து let's go and look at this. ஓகே அதுக்கு முன்னாடி I want to ask எத்தனை பேர் W3 ஸ்கூல்ஸ்ல போயிட்டு HTML லேர்ன் பண்ணீங்க? எத்தனை பேர் இதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங்ஸ், பாராகிராஃப்ஸ், ஸ்டைல்ஸ், ஃபார்மேட்டிங், கொட்டேஷன் இதெல்லாம் எத்தனை பேர் பாத்தீங்க? ஓகே. CSS வேற பாத்தீங்க. என்னமா? CSS வேற காட்டி ஓகே. CSS வரமே பாத்துட்டீங்களா? எவரிபடி? Okay, so ஒரு சிலர் பாத்துருக்கீங்க, ஒரு சிலர் பார்க்கல. Okay, so what I'll do, I'll go through a quick I'll go on a quick skim on here, okay வா? Okay, so பாருங்க பேசிக்கா என்ன இருக்கு இதுக்குள்ள அப்படினு பாப்போம். Okay, so ஒரு பேசிக்கான So பேசிக்கான HTML டாக்குமெண்ட் இத நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி பார்த்துட்டோம். சோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படினு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ நம்ம என்ன பார்த்தோம் XML அப்படின்றதுல வந்து டாக் வச்சு தான் எல்லாமே இருக்கும். சோ ஒரு டாகோட நேம் இருக்கும், அந்த டாகுக்குள்ள வந்து கண்டென்ட் இருக்கும். சோ this is HTML. ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் பத்தி சொன்னேன். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா பேசிக்கா நம்ம டைப் பண்றதுக்கு நம்ம கண்டென்ட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்றதுங்கறத HTML and CSS. Yes, I am right or wrong? How I'll display some content. கரெக்ட்டா? இது ஒரு content, some content. அதை எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் அப்படின்றத வந்து இந்த HTML and CSS. சரி. இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பேட் எடுத்துப்போம். இதுல வந்து RTF ன்ற ஃபார்மேட் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. Most of the word editors support that. So நான் வந்து I guess I have word இல்ல. So நான் வந்து Microsoft Mac ஓட pages நான் செய்றேன். But I believe you can do the same experiment on Microsoft Word also. Okay, உங்களுக்கு Microsoft Word இருந்துச்சுனா you can do the same experiment there also. So நான் என்ன செய்யறேன் அப்படினா ஒரு blank-ஆன ஒரு பேப்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஒரு blank-ஆன ஒரு பேஜ் இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து சும்மா டைப் பண்ண போறேன். ஓகே, சோ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ண விஷயத்தை, ஓகே, இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணத வெப்ல கொண்டு போய் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? எஸ், our objective is this. இங்க நம்ம டைப் பண்ணத we are going to open it with web. ஓகே, சோ நான் வந்து ஜஸ்ட் எனக்கு வேணும்ன்ற மாதிரி font size லாம் இன்கிரீஸ் பண்ணி so let's do self made ninja academy. எனக்கு வேணும்ன்ற மாதிரி நான் ஏதோ செய்யறேன். ஓகே, you can also follow me with this test website. நான் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஷேப் ஏதோ ஒன்னு இன்சர்ட் பண்றேன். ஓகே, சோ இத வந்து உங்களால மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பண்ண முடியும். ஓகே, நான் சும்மா தான் பண்ணேன். ஓகே, சோ இப்போ இங்க நான் செஞ்சிருக்கேன் சம் கண்டென்ட். அப்புறம் இது கீழ வந்து let's type some content. ஓகே, இங்க இருக்கிற இந்த கண்டென்ட் நான் அப்படியே ஓகேவா, இத நான் அப்படியே சும்மா காப்பி பண்ணி இத வந்து நான் இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகே, சோ இங்க வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா?
பண்ணிட்டேன். எப்படியோ சேவ் பண்ணணும்னு சொல்லுவானே, பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ வாட் ஐம் கோயிங் டு டு எக்ஸ்போர்ட் உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல சேவ் as அப்படின்னு இருக்கும், அல்லது எக்ஸ்போர்ட் இருக்கும், ஏதோ ஒன்று. ஸோ சேவ் as எக்ஸ்போர்ட்ல யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சம்திங் கால்ட் as rich text format or RTF. ஓகேவா? ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆர் RTF இருக்கும். அந்த ஃபார்மேட்ல உங்களால வந்து இத ஓபன் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆர் RTF. ஓகேவா? ஸோ இப்போ இந்த RTF நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் இட் இன் மை டெஸ்க்டாப் ஃபார் நவ். உபுண்டுல வந்து உபுண்டுல RTF தான் இருக்கும். RTF இஸ் a file format. எல்லாத்துலயுமே உபுண்டுல வந்து you can use LibreOffice or something. அதுல இதே மாதிரி ஒரு பேஜ் டிசைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் ஆர் சேவ் as பண்ணும்போது you have to choose rich text format. ஓகேவா? You have to choose rich text format. சரி, இப்போ let me do this. So just test doc அப்படினா நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்க்டாப்ல கண்டிப்பா என்னோட டெஸ்ட் டாக் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் டாக் இருக்குல்ல, இத ட்ரை டு ஓபன் வித் ஓகே இது செமஸ்டர் நடக்குது ப்ரோ. ஒரு HTML அவுட்புட் இல்லையா? நீங்க என்ன சாஃப்ட்வேர் காமனா யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. Tell me the software that you are using. VS bro. Sublime bro. Sublime. VS Code. VS Code. VS Code செய்யாதீங்க. I'm not writing code. I'm writing rich text. இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த பேஜ் கிரியேட் பண்றீங்களா Word documentல MS Wordல? MS Wordல தான செய்றீங்க. சரி, ஓகே. bro WPS பாஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, இது வந்து ஓகே. இப்போ அது RTF சேவ் பண்ணிட்டீங்களா everybody? ஓகே, சரி, இப்போ கூகுள்ல போய்ட்டு ஓகே google.com போய்ட்டு RTF to HTML னு போடுங்க. ஓகேவா? சிம்பிள் RTF to HTML ஓசில பண்றா, காசு கேட்காம. ஓகே, எப்பா டேய் சாமி, இது என்ன இப்படி கிரிக்கெட் ஆகி வச்சிருக்கு? ரிச் டெக்ஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் எம்மாடியோ. ஃபிட்கிலுக்கே போகுதுப்பா. லிங்காகவே சேவ் ஆகுது எல்லாமே. RTF to HTML அப்படின்னு போட்டு நீங்க டவுன்லோட் பண்ண இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த RTF ஃபைல் இருக்குல்ல, அதை எடுத்து ஏதோ ஒரு கன்வெர்ட்டர்ல உள்ள போட்டுட்டு to HTML, so just hit convert. ஏதோ ஒரு ஆன்லைன் கன்வெர்ட். ஓகேவா? அது குயிக்கா கன்வெர்ட் ஆகும். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. கன்வெர்ட் ஆனே அந்த ஃபைல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து convert.co சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி தான் நான் எடுத்தேன். So you can also do that. நோட்பேட் ஃபைன் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படினா சொல்லிறேன். சோ இப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆன ஃபைல்ஸை நான் எடுத்து என்னோட browserல ஓபன் செஞ்சேன் அப்படினா ஓகே. சோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஷேப்ஸ் மட்டும் தான் வரல, பட் ஆல்மோஸ்ட் இட் இஸ் கிவிங் மீ நாங்க டைப் பண்ணது அப்படியே எனக்கு வந்து பார்க்க முடியுதா? எஸ், அந்த ஷேப்பை விட்டுருங்க. அந்த ஷேப் வந்து நாட் சப்போர்ட்டட் போல. பட் see ஓரளவுக்கு நான் என்ன செஞ்சனோ அது வந்து எனக்கு ஒரு HTML ஃபைலா வந்துச்சா? எஸ். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்க்குள்ள போனா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போயிட்டு let me look at
ஓகே இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வேற ஏதோ ஒரு கிளாஸ் ஆர் ஸ்டைல் ஆர் சம்திங் அந்த மாதிரி வந்து அது ஃபார்மேட் பண்ணிருக்கவங்க எல்லாரும் கவனிக்க முடியுதா எஸ் எவ்ரிபடி ஓகே சோ இந்த பர்టిక్యులர் கேஸ்ல இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண இந்த RTF இந்த இடத்துல வந்து எப்படி வந்து இதால அப்படியே ஜஸ்ட் லைக் ஒரு HTML டாக்குமெண்டா வந்து பிரசன்ட் ஆக முடியுது அப்படினா பிகாஸ் the format that we are using in நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும் அல்லது வந்து ப்ரௌசர்ல அல்லது நம்மளோட PPT இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டைலிங் யூஸ் பண்றோம்ல இதுல வந்து நம்ம இத செலக்ட் பண்ணி அதோட இத நம்ம போல்ட் ஆக்குவோம் இட் ஆல் சோ ஈஸி கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு நடக்குது ஆமாவா போல்ட் எடுத்தா போல்ட் ஆகுது அண்டர்லைன் பண்ணா அண்டர்லைன் ஆகுது கரெக்ட்டா அண்டர்லைன் சொன்னா அண்டர்லைன் ஆகுது சோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்க்குள்ள நமக்கு ஈஸியா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து HTML கொண்டு வரும்போது இட் will be difficult ஓகேவா சோ இட் will be difficult so usually what we do அப்படினா இந்த மாதிரி வந்து நம்ம டைப் அதாவது இந்த மாதிரி மொத்த விஷயத்தை நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம்ல so remember this term there is something called as what you see is what you get ஓகேவா இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே what you see is what you see is what you get what you get okay so இதான் இதுக்கு எழுதிறேன் okay so RTF பத்தி நம்ம பார்த்துட்டோம் okay so இதுல there is something called as what you see is what you get ஓகேவா இந்த டெர்மினாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஷேப் வருதா வந்ததுனா சந்தோஷம் என்னோட மேக் ஏதோ இன்கம்பேட்டபிலிட்டி இது இந்த பிக்சரை மாற்றலாம் ரொம்ப நாளாக ஒரே பிக்சர் இருக்கு நான் இலவிடாது விளம்பரம் மாதிரியே தெரியுது அது எல்லாத்தையும் வச்சான் நம்ம லோக்கலுக்கு போய் அக்கா ஃபோட்டோலாம் இருக்கும் ஃபோட்டோஸ் அங்கே ஃபோட்டோஸ் இதை வைப்போம் இதெல்லாம் எடுத்து விட்டா ஆகும் தம்பி அதெல்லாம் வேணாம்பா எனக்கு அதை எப்படிப்பா எடுக்கிறது ஸோ வெதர் எடுத்து விட்டாச்சு கஸ்டம் தீமனா கண்டென்ட் செட்டிங்ஸு இது எப்படி எடுத்துகிட்டு போகுது இப்போ யாருக்கு கேர் பண்ண போகிறோம் வேறு நோட்டிஃபிகேஷனும் ஒன்றும் வராது அதெல்லாம் கரெக்டாக மேனேஜிங் ஆகி ஓகே ஆல்ரைட் ஷேப் வரல உங்களுக்கு MS வேர்ட்ல பண்ணி ஷேப் வந்துருச்சுனா HTML சந்தோஷம் நீங்க அதை எப்படி ஓபன் பண்ணி அந்த HTML கோட் அக்சஸ் பண்ணி பாருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எல்லாம் வேர்ட்ல வந்து வெப் பேஜ் தனியா இருக்கு அதுக்கு கன்வர்ட் பண்ணி ஓகே வாட் எவர் அதாவது இங்க என்ன விஷயம் அப்படினா these rich text are interoperable அப்படிங்கறது ஆப்ஜெக்டிவ் அது உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்க தான் எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ஜெக்டிவ் ஓகேவா சோ ஏன் நான் இத சொல்றேன் அப்படினா நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து வெப்ல வந்து உங்க கண்டென்ட் வந்து ஃபுல்லா நீங்க எடுத்து போடணும் அப்படினா டைம்ஸ் வந்து HTML நம்ம காப்பி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கரெக்ட்டா எஸ் சோ உள்ள கண்டென்ட் நமக்கு எப்படி போடுறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும் எஸ் ஆர் நோ எஸ் கண்டென்ட் எப்படி how to make content தெரியணும்ல டிசைனிங் தி கண்டென்ட் இஸ் செகண்டரி திங் how to make a HTML ready content தெரியணும்ல நமக்கு எஸ் கண்டென்ட் இஸ் நம்ம கண்டென்ட் வேணும் நம்ம டிசைன் பண்ணணும் ஓகே சோ சர்ச் திஸ் இன் கூகுள் வாட் யூ see is what you get சோ ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் செகண்ட் லிங்க் தேர்ட் லிங்க் ஏதோ ஒரு இது பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் டவுன்லோட் மாதிரி தான் இருக்கா ஓகே வாட் யூ do ஆன்லைன் வாட் யூ see is what you get நானே ஏதோ ஒன்னு எடுத்து அனுப்புறேன் ஓகே சூப்பர் சோ இத பாருங்க இந்த இடத்துல ஓகே ஐ ஹவ் சென்ட் an editor just check இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா ஆன்லைன்ல இருக்க டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் தட்ஸ் ஆல் ஓகே
ஓகேவா? ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இங்க அதுக்கான HTML கோட் இருக்கு. ஓகே, உங்களால பார்க்க முடியுதா? இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இங்க அதுக்கான HTML கோட் இருக்கு. எஸ், கேன் யூ see? இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு நமக்கு வந்து HTML வந்து ஈஸியாலாம் கிரியேட் பண்ண முடியாது நம்மளால. கரெக்ட்டா? அதுதான், அதாவது வெப் டெவலப்மென்ட்ல எப்பவுமே பிரச்சனை என்னன்னா, எப்படி நான் HTML கோட் கிரியேட் பண்றது? இதெல்லாம் வந்து கோட் இல்ல, இதெல்லாம் பேசிக் டிசைன் லாங்குவேஜ். இப்படி காட்டுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே, இந்த கோட் நீங்க எங்க ரன் பண்ணாலும் இந்த மாதிரி அவுட்புட் தான் வரும். உங்களால எல்லா தாலையும் டெமோ பார்க்க முடியுதா? எஸ். ஓகே, do this. இந்த கண்டென்ட் இருக்குல, இந்த கண்டென்ட்டை நீங்க கிளியர் பண்ணிட்டு you play with this. ஓகேவா? take this as a homework. இன்னைக்கு உங்களோட homework. சோ என்ன செய்றீங்கன்னா, இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு இங்க இருக்க கண்டென்ட்டை, ஓகே, இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிட்டு you create something. என்ன வேணா செய்யுங்க. ஒரு ஏதாவது இங்க இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கணும், அதுதான் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? இங்க இருக்கிற எல்லா ஃபார்மேட்டிங்கையும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க செய்யற விஷயத்துக்கு, ஓகே, இப்போ நான் வந்து இப்படி செய்றேன். இது வந்து ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை நான் வந்து ஒரு ஹெட்டிங்கா நான் மாத்தணும். ஓகேவா? சோ இதுக்குள்ள பாருங்க, உங்களால என்னெல்லாம் இதுக்குள்ள இருக்கு, வாட் ஐ கேன் டு அப்படின்னு செக் பண்ணுங்க. சரி, ஷாப்பிங் லிஸ்ட் நான் போல்ட் மாத்திட்டேன். அங்க வந்து என்ன டாக் கொடுக்குது. சோ ஷாப்பிங் லிஸ்ட்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு லிஸ்ட் டாக் போடுறேன். அதுல வந்து பட்டர், சிக்கன், மசாலா, அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் ஐ வாண்ட், இந்த மாதிரி நான் வந்து இதை போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து லெட் மீ கிரியேட். create a table. So அந்த டேபிள் வந்து எப்படி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க. சோ எத்தனை மாதிரி டேபிள், என்ன சைஸ்ல ஃபர்ஸ்ட் டேபிள் வேணும், என்ன. சோ பட்டர், சரி, ஷாப்பிங் லிஸ்ட் நான் போல்ட் மாத்திட்டேன். அங்க வந்து என்ன டாக் கொடுக்குது. சோ ஷாப்பிங் லிஸ்ட் அப்புறம் நான் வந்து ஒரு லிஸ்ட் டாக் போடுறேன். அதுல வந்து பட்டர், சிக்கன், மசாலா, அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் ஐ வாண்ட், இந்த மாதிரி நான் வந்து இதை போடுறேன். சோ இதுக்கப்புறம் வந்து லெட் மீ கிரியேட் a table. சோ அந்த டேபிள் வந்து எப்படி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க. சோ எத்தனை மாதிரி டேபிள், என்ன சைஸ்ல ஃபர்ஸ்ட் டேபிள் வேணும், என்ன மாதிரி டேபிள் வேணும். சோ இப்போ எனக்கு வந்து 4x4 இந்த 3 அல்லது ஓகே இந்த சைஸ்ல வேணும்னு வெச்சுப்போம். ஓகேவா? சோ நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி போட்டோம், அது மாதிரி ஒரு 5 இது போடலாம்னு வெச்சுப்போம். சோ இங்க வந்து டேபிள் வந்துருச்சு. சோ டேபிள் வந்து அவனே வந்து ஒவ்வொரு மாதிரி செஞ்சிருக்கான். வித் 10% 20% இருக்கும். He has given something. So what I am asking you is, நீங்க இங்க செய்ய இந்த சைடு ஒரு HTML கோட் ஜெனரேட் ஆகுது பாருங்க. Play with it. ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து what you see is what you get வெச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா you can get to know what are all the HTML tags available and உங்களோட கண்டென்ட் நீங்க பக்காவா ஸ்டைல் பண்ணனும்னு நினைச்சா எப்படி வந்து எழுதுனா கண்டென்ட் வந்து ஸ்டைல் ஆகும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளா நம்ம சும்மா டம்மியா HTML கிரியேட் பண்ணி பார்த்திருப்போம். ஆன்லைன்ல ஒரு சில வெப்சைட் எப்படி வேலை செய்யுது நீங்க ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்ட்டா? எஸ். ஓகேவா? இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படினா you need to
write this, make content, okay, make content and make your HTML code look beautiful. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு மட்டும் வந்து நான் இதுல என்னலாம் முடியும் பாருங்க. இதுல முடியாதத நம்ம பண்ணலாம். பட் வந்து ரைட் நவ அது வந்து அவசியம் இல்ல. இது வந்து ஹெட்டிங் மாத்தறேன். ஃபார்மேட் ஹெட்டிங் 1 போட்டேன். சோ இப்போ இத மாத்தும்போது இந்த கோட் எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஓகே சோ உலகத்துல நிறைய வந்து இந்த வாட் யூ see is what you get editors வந்து இருக்குங்க. அத நம்ம வந்து எப்படி நான் லேப்ல கிரியேட் பண்ணும்போது ஒரு விசிக் எடிட்டர் கூட யூஸ் பண்ணல. அது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும்போது when you starting from scratch உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு பாதி பேருக்கு புரியாது. என்னடா HTML கோட் அடிக்கிறது இதுதான் பிரச்சனை. உலகத்துல நிறைய வந்து இந்த வாட் யூ see is what you get editors வந்து இருக்குங்க. அத நம்ம வந்து எப்படி நான் லேப்ல கிரியேட் பண்ணும்போது ஒரு விசிக் எடிட்டர் கூட யூஸ் பண்ணல. அது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும்போது when you starting from scratch உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு பாதி பேருக்கு புரியாது. என்னடா HTML கோட் அடிக்கிறது இதுதான் பிரச்சனை. ஓகேவா நம்மள்ட்ட பாதி பேருக்கு பிரச்சனை என்னன்னா HTML கோட் அடிக்கிறது. கரெக்ட்டா? இது தெரிஞ்சா நம்ம ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட் அடிக்க தெரியும்னா அதுக்கு இந்த லிஸ்ட் வந்து அழகா ஸ்ட்ரக்சர் ஆகறதா CSS. அது செகண்டரி. ஓகே சோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் கிரியேஷன். சரி சோ as I already said இன்னைக்கு உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படினா இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எஸ் ஒரு விசிக் எடிட்டர் உள்ள பல விஷயம் இருக்கும். அந்த பல விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? தென் ஓகே சோ நான் இப்போ எதுக்கு இந்த RTF க்கு இதுக்கு நான் வந்தேன் அப்படினா ஓகே RTF க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படினா அட் டைம்ஸ் நம்ம என்ன செய்யலாம் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குல இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து இந்த கண்டென்ட் காப்பி பண்ணி ஓகே இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து இந்த கண்டென்ட் காப்பி பண்ணி அப்படியே நம்ம வந்து இந்த வாட் யூ see is what you get எடிட்டர்ல வந்து பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே இப்படி தான் பேஸ்ட் ஆகுதா வித் ஃபார்மேட்டிங் பேஸ்ட் ஆகுதா பேஸ்ட் ஓகே சோ மோஸ்ட்லி இப்போ நம்ம டாக்குமெண்ட்க்குள்ள ஓகே ஹைலைட்டிங்லாம் வரல அப்படினாலும் இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்க்குள்ள இருந்து கண்டென்ட் காப்பி பண்ணி போறேன்னு வெச்சுப்போம். சோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இது எவ்வளவு ஒரு இது தெரியுமா கன்வீனியன்ஸ் தெரியுமா ஒரு டாக்குமெண்ட்க்குள்ள இருக்கிற விஷயத்தை அப்படியே வந்து நீங்க வந்து இதுல எடுத்து போட முடியும் இன்க்ளூடிங் யுவர் ஃபார்மேட்டிங். சோ இந்த கண்டென்ட் நீங்க ஜஸ்ட் எடுத்து ஒரு டிஃபால்ட் தீம் இருக்கிற ஏதோ ஒன்று போட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் அலைன் ஆயிடும். ஓகே சோ வெப்ல கண்டென்ட் போடுறதுக்கு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கண்டென்ட் அடிக்க தெரிஞ்சா போதும். காட் இட்? எஸ் இது கிளியரா எல்லாத்துக்கும்? ஏதுமா அண்ணா டைப் தி கண்டென்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டா உங்களுக்கு என்ன வேணுமோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல டைப் பண்ணிக்கோங்க. அத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு கோட் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட். இது இரிட்டேட் பண்ணது என்னன்னு பார்த்துட்டு வந்தாரு. Rating viral food spots in London. For the first spot, I went to Noodle Inn, and it was so famous there was a 30-minute line. I ordered the Biang Biang noodles. Inside you have braised beef, scrambled eggs, tomato, and vegetables. And of course, you have these giant noodles. I loved the texture of the noodles. It was a little bit chewy. It was delicious and it was a bit spicy. And the beef had so much flavor and it was really tender. Then I went to the most famous hot chocolate in London. It's at Italian Bear Chocolate, and they poured around the cup melted white chocolate, milk chocolate, and dark chocolate. There was just chocolate all over the place. I thought it would be too rich for me, but it was perfect. It was creamy and had a strong chocolate flavor. The best thing to do was to get a bit of chocolate and dip it into the hot chocolate. It looked அப்படியே அது கப்போட திங்கணும் பார்த்தா. It's gross, but trust me, it's the best thing ever. Then I went to Flatiron, and they are famous for their steaks. I got a beautiful sirloin. I usually like it well done, but if it's a good steak, I don't mind it. And then I dipped it into pepper sauce, and it was beautiful. And ஆயிடும். ஓகேவா சோ இத வந்து இப்படி செய்யலாம். இங்க இருக்கிற டூல்ஸ் வச்சே you can ரைட் ஓகே இதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. சோ இத வச்சே வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வந்து செய்யலாம். சோ இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் போட்டா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க HTML ல எதல எப்படி எல்லாம் போடணும் இன்சர்ட் போ ஸ்பெஷல் கேரக்டர் போங்க நிறைய ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இப்போ வந்து நம்ம காப்பி சிம்பல் போடுறோம் காப்பி சிம்பல் மசாலா கீழ போட்டேன். அப்ப இவன் என்ன போட்டுருக்கான் நம்ம HTML என்டிட்டிஸ் பத்தி படிச்சோமா do you remember எத்தனை பேருக்கு ஞாபகம் HTML என்டிட்டிஸ் பத்தி படிச்சோம்? yes bro HTML என்டிட்டிஸ்ல என்ன பார்த்தோம் அது வந்து நம்ம HTML என்டிட்டிஸா மாத்திட்டோம் அப்படினா வந்து ஆம்பர்சன் போட்டுறோம் சோ அது ஒரிஜினலா இருக்காது நம்ம வந்து அது வந்து பேசிக் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா இந்த கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம் ஓகே இப்போ பாருங்க நான் காப்பி ரைட் போட்ட உடனே அதுக்கான HTML என்டிட்டி தான் அதுங்க கொடுத்திருக்கு அதாவது பேசிக்கா காப்பி சிம்பல் வைக்க முடியாது HTML என்டிட்டி வச்சா it will be easy for both of both the browser and the server. அது இது நினைச்சேன் அன்னைக்கு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தம்போதே நினைச்சேன் இங்க தாண்ட தாண்டா காமிக்குது இதுவே. ஓ இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியுது அப்போ இதுதான் தெரியாதா ஓகே இரு காப்பிரைட் சிம்பிள் அண்டு காப்பின்னு போடுது. ரெண்டுமே கன்வீனியன்ட் வேணும் இடத்துல அதுக்கு அது என்ன ஃபாண்ட் வச்சிருக்கோ அதுக்கு மாதிரி ரெண்டர் பண்ணி என்டிட்டி கரெக்ட்டா சோ இல்ல எல்லாமே இருக்குங்க ஓகேவா ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர் ஃபீச்சர் பை ஃபீச்சர் இதுக்குள்ள இருக்கிற ஒண்ணே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அதை செய்யும்போது அதுக்கு ஈக்குவலன்ட்டான HTML கோட் எப்படி வருது ஓகே இப்போ அடுத்த விஷயம் இத நீங்க இப்போ போல்ட் இட்டாலிக் இப்போ ஒண்ணு இல்ல இந்த நம்பர்ஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கறோம் ஓகேவா இதுல நிறைய டிஸ்கஸ் ஸ்கொயர் என்னமோ இருக்குன்னு ஓகே இந்த லிஸ்ட் பத்தி இது மாதிரி நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ டேக்கிங் வருது டேபிள் அப்படினா இங்க ஜெனரேட் ஆயிருக்கிற கோட் W3 ஸ்கூல்ஸ்ல சொல்லி இருக்க மாதிரி தான் இருக்கு பாருங்க ஓகே
இவங்க ஒரு மாதிரி சொல்லிருப்பான் இந்த கோட் உங்களுக்கு அதாவது சொல்லிருக்க மாதிரி அப்படினா அப்படிதான் இருக்கும் அதுல மாற்றம் எதுவும் இல்ல பட் என்ன இந்த கோட் நீங்க புரிஞ்சுக்கிறது ஓகே டேபிள் இப்படி போட்டுக்கணும் என்னடா இது என்ன எழுதி எனக்கு புரியலனா அந்த இடத்துல போட்டு W3 schools and check இவன் பதில் எக்ஸாம்பிள் சொல்லிருப்பான் என்னென்ன எதுக்கு வந்து என்னென்ன மீனிங் அப்படின்றது இருக்கும் புரியுதா சோ எவ்ரிதிங் பிட்வீன் TD னா அது கண்டென்ட் ஓகே TD குள்ள இருக்கறதெல்லாம் கண்டென்ட்டா இங்க வந்து பாருங்க TD குள்ள என்ன இருக்கு கண்டென்ட் தான் இருக்கு கரெக்ட்டா அந்த டேபிள் குள்ள நம்ம எதுவும் வைக்கல பட் இந்த இடத்துல ஹலோன்னு போடுறேன் TD குள்ள கண்டென்ட் தான் இருக்கு சோ நமக்கு டாக் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படினா இந்த டூல வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸா யூஸ் பண்ணும்போது என்னென்ன டாக்ஸ் எப்படி நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் ஓகேவா எஸ் ஓகே சோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் டவுட் இருக்கா கேளுங்க ஓகே see bro ஒண்ணு இல்ல இந்த இடத்துல நிறைய இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி திங்ஸ் கால்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சோ இப்போ வந்து காப்பிரைட் இந்த மாதிரி சிம்பல்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களோட வெப்ல யூஸ் பண்ணனும் அப்படினா these are also special characters கரெக்ட்டா இந்த மாதிரியான சிம்பல்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்களோட கோட்ல யூஸ் பண்ணனும் அப்படினா நீங்க உங்க கீபோர்ட்ல இதெல்லாம் அவேilable இல்ல எஸ் ஆர் நோ கரெக்ட்டா these are the most of them are not available directly on keyboard அப்ப எப்படி how can I make them display browser எல்லா browser தெரிஞ்ச மாதிரி ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ்ல தான் நீங்க சொல்லணும் அதுக்கு we are using HTML entities so copy is directly not available as a keyboard symbol correct நீங்க shift அழுத்தி ஒன்னு பண்ண முடியாது okay HTML is used for front end in all the website not most of the website உலகத்துல வந்து இருக்கிற எல்லா வெப்சைட்டுக்கும் front end HTML தான் செஞ்சிருக்காங்க ஓகேவா ஆனா இப்ப இந்த ஃபார்ம் டேக்லாம் போடுவல நாங்க இத ஃபார்ம்ல பட்டன் வைக்கிறோம் அதெல்லாம் வந்து என்ன அதெல்லாம் நம்ம போக கத்துக்கலாம் வெயிட் ஃபார் them அதெல்லாம் வந்து நமக்கு அவசரம் இல்ல இப்போ நமக்கு அவசரம் என்னன்னா ஃபார்ம் சொல்லி கொடுத்தா நீங்க கண்டென்ட் வந்து மாஸ்டர் பண்ண மாட்டீங்க this tool is not limited you can use it for anything இது வந்து கண்டென்ட்ங்க to create content to create web page இந்த tool கிடையாது this tool is to create content this tool is to create content which can be displayed in the web page நான் சொல்றேன் புரியுதா இந்த tool you can create a content which can be displayed somewhere இது HTML உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் நீங்க வேற மாதிரி டைப் பண்ணிக்கலாம் bro load HTML நம்ம வந்து என்ன RTF ஃபார்மட் தான் நம்மளால வந்து HTML RTF நான் ஏன் காட்டுனேன்னா rich text format is the core format with which all என்ன சொல்றது all these guys work நீங்க பேஜஸ் டைரக்டா மாத்தினா வந்து இன்டர்பிரபிலிட்டி இருக்காது பட் எல்லா ரிச் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸும் ரிச் டெக்ஸ்ட் எடிட்டர்னா யாரு மைக்ரோசாஃப்ட் வேர்டா இருக்கட்டும் நம்மளோட நான் யூஸ் பண்ண பேஜஸா இருக்கட்டும் அல்லது வந்து வாட்எவர் லிபர் ஆஃபீஸா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் they all work with some core principle தான் அதனால தான் வந்து நம்ம இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா வேலை செய்யுது ஆமா தானே எல்லாரும் ஏதோ core formatting principle யூஸ் பண்ணணுமா அப்ப HTML அப்படிங்கிறது வெப்க்கு மட்டும் இல்ல think this HTML is not limited for web all the rich text formatters use something like HTML at least நீங்க இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா அதே ஃபார்மட்ல வருது அப்படினா அதுக்கு வந்து ஏதோ டைப் ஆஃப் இன்டர்பிரபிலிட்டி இல்லாம வராது கரெக்ட்டா எஸ் so these are all basic typography so HTML மட்டும் வச்சு ஃபாண்ட் அத கூட நீங்க தவிர்த்து HTML மட்டும் வச்சு என்னெல்லாம் நீங்க செய்யலாம் முதல்ல பேசிக்கலி ரிச் டெக்ஸ்ட் கரெக்ட்டா எஸ் இந்த மாதிரி புல்லட் போட்டு எழுதுறது இது பண்றது இதெல்லாம் வந்து பேசிக்கா HTML ல இதெல்லாம் அவேilable இருக்கும் அதெல்லாம் ஃபார்மட் வந்து என்ன ப்ரோ லைக் bro rich text format அப்படிங்கிறது வந்து கோட் மாதிரி இருக்குமா எப்படி வேற மாதிரி உள்ள இருக்கிற rich text format வந்து நீங்க வந்து உள்ள சேவ் ஆயிட்டு தான் நம்ம சேவ் ஆயிடும் பேசிக்கா அது யூனிவர்சல் டெக்ஸ்ட் ஃபார்மட் மாதிரி அதாவது ஓரெல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருந்துக்கணும்ல rich text editor is any editor that will allow you to make things like this any editor that allows you to do all these things change colors ஒரு காமனான ஃபார்மட் சோ நான் இந்த காமன் ஃபார்மட் பத்தி நான் ஏன் பேசுறேன் RTF ஏன் லெக்சர்ல வந்துச்சு அப்படினா because HTML is laying as the core thing for all these editors so HTML ங்கிறது வந்து வெப்சைட்டுக்கு ஃப்ரண்ட் எண்டா மட்டும் வரல நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸோட டிசைனாவும் வந்து HTML தான் இருக்கு புரியுதா என்ன சொல்றேன் அந்த டிசைன் கோர் டிசைன் எங்க இன்ஹெரிட் பண்ணி வருவாங்க HTML ல இருந்து இன்ஹெரிட் பண்ணுவாங்க சோ எல்லாமே HTML கூட இன்கார்பரேட் இருக்கணும் ஒரு விஷயம் நீங்க HTML தூக்கி போட்டீங்கன்னா HTML வந்து அக்செப்ட் ஆயிடும் சோ அப்படி தான் வந்து நிறைய பேர் டிசைன் பண்ணுவாங்க இதுக்கு மேல ப்ராப்பர்ட்டியா people will design lot of things so இந்த இடத்துல வந்து HTML கூட இந்த ஃபார்மேட்டிங்க அனுப்ப முடியாது ஆனா இது ரிச் டெக்ஸ்ட் கரெக்ட்டா இப்போ நான் இத ஃபுல்லா காப்பி பண்ணி நான் இதல போடுறேன் ஓகே ஃபுல்லா காப்பி பண்ணி நான் வந்து இதல போடுறேன் இப்போ இதல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒழுங்கா காப்பி ஆகல இது ரெண்டும் சாதாரணமா பியா தான் இருக்கு ஆனா இந்த கோடான விஷயம் பாத்தீங்க கோடான விஷயம் என்னன்னா இந்த புல்லட் லிஸ்ட் அது காப்பி ஆயிருக்கு இந்த இடத்துல விஷயம் என்ன அப்படினா லிஸ்ட் அப்படிங்கிறது இஸ் a feature of HTML that should have been integrated into all rich text editors புரியுதா எல்லா rich text editorலயும் இது கண்டிப்பா இருந்திருக்க வேண்டிய ஒரு ஃபீச்சர் இது ஒரு rich text editor தான் if it allows you to edit rich text editor அந்த எடிட்டர்ல வந்து உங்களால போல்ட் பண்ண முடியும் இட்டாலிக் ஆக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து அதாவது இங்க பாத்தீங்களா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதெல்லாம் இருந்துச்சுனாவே நம்ம rich text editor சொல்லலாம் இதுக்கு மேல என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேரோட எப்படி சொல்றது ஸ்பெஷாலிட்டி
புரியுதா? எஸ். ஓகே சி ஐ டெல். இப்போ நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி கொடுக்குதா? ஆனா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா தி ஸ்டைல்ஸ் will be retained. சோ கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ரிட்டைன் பண்றதுக்கு தேவையான CSS ஐயும் சேர்த்து your editable export. சோ my MS Word எல்லாம் வந்து டைரக்டாவே வெப் பேஜாவே எடிட் பண்ண முடியும் நினைக்கிறேன். கரெக்ட்டா? டைரக்டா வெப் பேஜ் எடிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமா இது இருக்கா? இதுல வந்து டைரக்டா வெப் பேஜா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. RTF மாத்தி RTF ல இருந்து HTML மாத்தணும். பட் the thing is it is retaining my style when it is converted as HTML. நான் என்ன சொல்றேன் புரியுதா? It is retaining the style when it is being converted as HTML. இப்போ நான் HTML என்ன சொல்கிறானுங்க, கதையாக இருக்க உங்க கதை. ஆமாடோ கன்வெர்ட் பண்ண ஃபைல்ல இருந்து நான் வேணும்னா இந்த அப்படியே எடுக்க முடியும். கரெக்ட்டா? HTML ஃபைல் தான் அப்படியே இருக்கு. அந்த பேஜோட ஃபார்மேட்டோட அப்படியே பண்ணிடுச்சு. தெரியுதா? ப்ரோ அந்த கோர் பிரின்சிபல் இருக்கறனால தான் எல்லா எடிட்டருக்கும் இந்த ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் சிமிலரா இருக்கா. நம்ம ஒண்ணுக்கு ஒன்னு see okay இப்போ நான் இங்க இருந்து காப்பி பண்ணிருக்கேன். இது வேற மாதிரி வந்து தெரியுதா? okay I'll tell what is this. இப்போ பேஸ்ட் பண்ணும்போது okay when you are pasting in your computer two things will happen. ஒன்னு அந்த கண்டென்ட் ஃபெட்ச் பண்ணும், ரெண்டாவது அந்த கண்டென்ட்டோட ஃபார்மேட் என்ன ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ மேக்ல வந்து ஒரு மாதிரி சிம்பிளா வச்சிருக்கோம். இப்போ இத நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல from here. okay இங்க இருந்து நான் காப்பி பண்ணி இப்போ இது ரெண்டு இடத்துல போட்டுட்டேன். let me clean this whole thing up. okay நான் மறுபடியும் பேஸ்ட் பண்றேன். நான் ரைட் கிளிக் பண்ணி சாரி கிளிக் பண்ணி பேஸ்ட் okay command wheel தான் பேஸ்ட் ஆகும். okay நான் பேஸ்ட் பண்றேன். command wheel தான் கண்ட்ரோல் வி மாதிரி okay windowsல கண்ட்ரோல் வி மாதிரி command wheel தான் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்மேட்டிங் வந்து அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு. கரெக்ட்டா? some core things has been retained. இப்போ நான் மறுபடியும் பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நான் எடிட்ல போயிட்டு பேஸ்ட் மட்டும் ஒரு பேஸ்ட் அண்ட் மேட்ச் ஸ்டைல் ஒன்னு இருக்கா. can you see that paste and match style. okay நான் paste and match style கொடுத்தா இந்த கரண்ட் டாக்குமெண்ட் என்ன ஸ்டைல் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் டைப் பண்ற எல்லாத்தையும் நான் போல்ட்ல வச்சிருக்கேன் வெச்சுக்கோ. ஓகே இந்த டாக்குமெண்ட் வந்து போல்ட்ல இருக்கு இப்படி இருக்குனா இப்போ நான் இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ற எல்லாமே அந்த மாதிரி சாரி paste and match style see அதுக்கு அந்த மாதிரி எனக்கு மாறிடும். so how you want it to be pasted அப்படின்றது நீங்க காப்பி பண்ணும்போதே அந்த அதாவது நம்ம காப்பி பண்ணும்போது இத தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். when you copy something from HTML or from a browser or from anywhere உங்களோட கண்டென்ட் மட்டும் காப்பி ஆகாது, அந்த கண்டென்ட்டோட ஸ்டைலும் சேர்ந்து காப்பி ஆகும். remember this ஓகேவா? இது வந்து கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட்டா நடக்குது. நீங்க இப்போ இடத்துல போயிட்டு இப்போ இத நான் காப்பி பண்றேன். ஓகே இத காப்பி பண்ணேனா எனக்கு வரும்போது இது மட்டும் இல்ல ஸ்டைலோட சேர்ந்து தான் காப்பி ஆயிடும். பார்க்க முடியுதா? ஸ்டைல் will also be copied. யாராவது சொல்ல வந்தீங்க? தெரியுதா? இந்த ஸ்டைலும் அதாவது ஸ்டைல் அப்படினா நீங்க போடும்போது சொல்லுங்க கலர் இல்ல பட் அதோட அது எத்தனை ஸ்பேஸ்ல வந்து எப்படி இருக்கு அதுவும் சேர்ந்து தான் வந்து அதனால தான் வந்து இது பாருங்க அந்த ஸ்பேஸ் எல்லாம் போட்டு அது வந்து எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. தெரியுதா? எஸ் சும்மா காப்பி பண்ண இந்த மாதிரி வராது. some style has been retained here. புரியுதா? சோ காப்பி பண்ணும்போது ஸ்டைல்ஸையும் சேர்த்து தான் காப்பி பண்ணும். சோ உங்களோட கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன நினைச்சிட்டு ஒரு வேர்ட் காப்பி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணா only அந்த வேர்ட் கண்டென்ட் தான் காப்பி ஆகணும் நினைச்சிட்டு கிடையாது. keep put this in your mind whenever you copy something okay அது ஒரு டெக்ஸ்டா இருந்துச்சு அப்படினா if you copy it அந்த காப்பி ஆகிற விஷயம் அந்த டெக்ஸ்டோட ஃபார்மேட்டையும் சேர்த்து தான் காப்பி பண்ணணும். ஓகேவா? மட்டுமா இந்த ஸ்டைல் காப்பி ஆகிறது only அதுக்கு மட்டும் see எல்லா rich text க்கும் applicable. HTML is also something that is used in rich text. so நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த மாதிரி இத காப்பி பண்ணி ஒண்ணு இல்ல இத காப்பி பண்ணி வேற ஒரு பேஜ் டாக்குமெண்ட்க்கு போனாலும் இது வேற செய்யல இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? எஸ் ஆனா இத HTML க்கு மூவ் பண்ணும்போது இதே ஃபார்மேட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல தானே? நான் என்ன சொல்றேன் புரியுதா? ப்ரோ இங்க காப்பி பண்ணி நான் MS Word போடுறேன் இல்ல PowerPoint போடுறேன் இதே ஸ்டைல் ரிட்டைன் ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரே சாஃப்ட்வேர். கரெக்ட்டா? என்ன சொல்றேன் புரியுதா? ஆனா இது இத விட்டு வெளிய வரும்போது இது ரிட்டைன் ஆகுது அப்படினா something more to it is there அப்படினா அர்த்தம். அந்த something more தான் என்னன்னா rich text format which is basically what HTML can offer. புரியுதா? rich text format வச்சு தான் இவங்க எல்லாரும் ஓகே பேசிக்கா இது கண்டிப்பா இருக்கணும். நம்ம காப்பி பண்ணனும்னா காப்பி ஆகும்போது இந்த ஸ்டைலோட சேர்ந்து காப்பி ஆகணும். அப்ப காப்பி பண்ணும்போது என்ன ஸ்டைல்ல காப்பி பண்ணனும் RTF தான் காப்பி பண்ணனும். புரியுதா? காப்பி பண்ணும்போது it will have that style. டிஃபால்ட்டா இந்த ஸ்டைல்ல இருந்தா எங்க வேணா போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் தான் அதோட எண்ணம். நான் சொல்றது புரியுதா? எஸ் இப்போ ஒண்ணு இல்ல இந்த இடத்துல ஓகே ஏதாவது கலர்ட் அவுட்புட்டா போடுவோம். சரி இதோட காப்பி பண்ணலாம். இதோட நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இத எடுத்து இதுல கலர் ஓகே இது வந்து கலர் ரிட்டைன் ஆகல. ஒரு நிமிஷம் நான் வேற எடிட் சொல்றேன். ஓ இது ஏதோ இதெல்லாம் ஆல்ரெடி ஷியோவே போட்டுருக்கான். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த எடிட்டரோட ஒரு இது போல நம்ம பார்க்கலாம். இது ஒரு எடிட்டர் சரிதா? இது இன்னும் ஒரு மாதிரி டீசெண்டாக சூப்பராக இருக்குது. சர்வர் சைட் SDKs ஃபார் திஸ் நிறையா இருக்குது. ஓகே டெமோ இருக்குது.
அதெல்லாம் சரிடா எடிட்டர் காட்டுங்கடா ஓ டவுன்லோட் தான் முடியுமா ஓகே அந்த LTGT வந்து லெஸ் தான் கிரேட்டர் தான்மா ஓ இதெல்லாம் வந்து லோக்கல் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுதா ஓகே சரி நான் என் கம்ப்யூட்டர்ல நான் காட்டுறேன் நீங்க வந்து என்னமா இல்ல என்கிட்ட மேக் டூல்ஸ் நிறைய இருக்குமா மேக்ல பிரச்சனை இல்ல டூல்ஸ்க்கு இல்ல அது ஆன்லைன் ப்ரோ எதுமா எது WIX WI எஸ்ஸா விக்ஸா X ப்ரோ விக்ஸா சொல்றீங்க விக்ஸ் இல்ல பண்ணா வந்துது விக்ஸ் வேற நான் தேடுறது வேற நான் வந்து ரிச் டெக்ஸ்ட் வந்து ஓகே இங்க பாரு நான் வந்து ஒண்ணு காப்பி பண்ணும்போது என்னோட இது வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ண தெரியுதா நான் காப்பி பண்ணி இது வந்து என்னோட கிளிப்போர்ட் எடிட்டர் நீங்க பாத்துட்டீங்க this is my clipboard editor நான் எவ்ரி டைம் நான் காப்பி பண்ணும்போது அந்த ஸ்டைலுக்கு சேர்ந்து தான் காப்பி தெரியுதா எஸ் பார்க்க முடியுதா நான் இதை எடுத்து இப்போ அங்க நான் காப்பி பண்ணல இது வந்து அதை எடுத்து நான் இங்க பேஸ்ட் பண்றேன்னு வெச்சுக்கோ இதை இங்க பேஸ்ட் பண்ணா அதே கலரோட அப்படியே வந்து தெரியுதா எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கீங்க உங்களோட பிரவுசர்ல இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் குள்ள பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கலர் அப்படியே ரிட்டைன் ஆகுதுன்னு வச்சிருக்கீங்க எங்க இருந்து வந்துச்சு அந்த கலர்லாம் எல்லாத்துலயுமே ஆகும் எதுல நீங்க ஜிமெயிலே ஆகுது அது ஆமா ஜிமெயில் டைப் பண்ணுங்க கலரோட ஆகுதா கலரோட ஆச்சுன்னா அதான் நான் சொல்றேன் நான் எதை சொல்றேன் உங்களுக்கு புரியுதா சூப்பர் கலரோட ஆகுதா இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் வந்து வாட் யூ வாட் யூ கெட் தான் இப்போ இந்த இடத்துல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு HTML கோட் தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு HTML கோட் தான் இருக்கும் சோ அதனால தான் இந்த கலரோட அது வரது காரணம் ஓகே இந்த மாதிரி ஒரு நல்ல ரிச் ஃபீச்சர் ரிச்சான எடிட்டர் தான் தேடிட்டு இருந்தேன் அது கிடைக்கல ஐடியாவே என்னன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு டெக்ஸ்டையோ இதையோ ஏதோ இடத்துல இருந்து நீங்க காப்பி பண்ணீங்கன்னா அதோட ஃபார்மேட்டிங் ரிட்டைன் ஆகும் இதை நீங்க ஃபீச்சரா யூஸ் பண்ண கத்துக்கோங்க ஓகேவா இதை நீங்க ஃபீச்சரா யூஸ் பண்ண கத்துக்கோங்க சோ எப்படி நான் எப்படி இத ஃபீச்சரா யூஸ் பண்ணலாம் அப்படினா நீங்க வெப் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப டைம் டேக்கிங்கா தெரிஞ்சா தான் நம்ம வந்து லேசியா ஃபீல் பண்ணி அந்த வேலையை வந்து செய்யாம போவோம் கரெக்ட்டா சோ நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பல வேலைகளை வந்து எப்படி சொல்றது when designing basically during designing அது ஒரு ஏன் படிக்கிறதே தொலைவான இருக்கேன் அப்பா இதெல்லாம் எங்கடா போய் வேலை என்னன்னு இதெல்லாம் ஈஸியாக இருக்குது ஆனால் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கணுமேனு தோணுது ரீசன் பீங் என்னடா HTML கோட் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன ப்ரோ டெலிபோர்ட் கியூ வெப்சைட்லயா அது நல்லா இருக்கா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது காமனான சொல்லுங்க ஜிமெயில் சொன்னீங்க அது வேலை செஞ்சது குட் திங் என்னடா இது டேய் இதுவே ஓ இது வந்து விஷுவல் கோடா இது என்ன HTML கிரியேட் பண்ணுதா WordPress HTML நான் ஒன்னு கேட்டா நான் அசல் வைக்கிற மாதிரி ஒன்னு சொல்றீங்களே நான் வந்து சாதாரண HTML பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க வெப்சைட் கிரியேட்டர் போயிட்டீங்களா கைஸ் வெப்சைட் கிரியேட்டர் வேற நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேற அது தெரியுது உங்களுக்கு நான் வந்து சிம்பிளா வந்து ஸோ காடம் கண்டென்ட் எப்படி அடிக்கிறது கண்டென்ட் எப்படி HTML ஆக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரோ விண்டோஸ் ஆகுது என்னமா காப்பி ஆகுதுங்களா Back ஆகுது அதாவது கண்டிப்பா எனக்கு ஆகும் தெரியும் ஏன்னா அதோட ஹோல் கோரே வந்து RTF தான் ஓகேவா சோ இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எங்க உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கறது வந்து போக போக சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு டூல் நம்ம டிசைன் பண்றோம் அப்படினா அந்த டூல் டிசைன் பண்ணும்போது அந்த டூலுக்கு வந்து தேவையான எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து HTML தான் செஞ்சாங்க சோ அப்போலாம் வந்து என்னால அதை வந்து டைப் பண்றதுல சோம்பேறி காப்பிட்டு இருக்காம நீங்க வந்து ஈஸியா வாட் யூ கேன் டூனா இந்த மாதிரி கண்டென்ட் வச்சு அது வந்து அதாவது I'll tell you இது வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்கும் அப்படினு சொல்றேன் இப்போ நம்ம வந்து HTML frameworks அப்படினு ஒண்ணு பத்தி பார்த்தோம் கரெக்ட்டா சோ ஓரளவுக்கு வந்து நம்ம RTF பத்தி பார்த்தோம் HTML typography பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி வந்து அதை டைப் பண்றோம் typography fonts is about actually fonts சோ அத பத்தி நான் வரேன் சோ அதுக்கு முன்னாடி let's just look at this HTML frame இந்த இடத்துல எப்படி காப்பி ஆகுது வாட் யூ கெட் வாட் யூ சி எடிட்டரில் frameworks okay so இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிம்பிளான டூல்ன்ற தாண்டி நம்ம framework சொல்லலாம் so இது என்ன அப்படினா நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க this is called bootstrap bootstrap இப்போ கரண்டா லேட்டஸ்டா வந்திருக்கிற வெர்ஷன் வந்து 5 so we are going to stick with this bootstrap version 5 okay so the bootstrap அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எல்லாம் உங்க எல்லாரும் all of you are not என்ன சொல்றது not ஒரு well versed web designers எல்லாம் கிடையாது நமக்கு இருக்கிற பேரும் கரெக்ட்டா so எல்லாமே learn பண்றதுக்காக வந்திருக்கும் so ஒரு நான் உங்களுக்கு எதை ஆஃபர் பண்றேன் அப்படினா through this course ஒரு 10 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் web designer இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் கோர்ஸ் மூலமா உங்களுக்கு சொல்லித் தருவேன் so that is the whole idea of this course okay so இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான HTML content எப்படி கிரியேட் பண்ணனும் பார்த்தோம் ஆனா அது வந்து எப்படி ஒரு பக்கா டிசைனா மாத்துறது ஒரு ரேப்பிடான ஒரு அஜைலான வொர்க் ஃப்ளோல எப்படி டிசைனா மாத்துறதுன்றது பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்லாரும் அஜைலா நம்ம வொர்க் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படினா வந்து we can do lot of things எப்படி சொல்றது ரொம்ப குயிக்கா so நமக்கு அஜிலிட்டி வந்து தெரியல நான் வந்து அந்த மாதிரி எப்படி அஜைலா டெவலப் பண்றது அப்படின்றத நான் சொல்லி தரேன் okay so இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க go to internet and bootstrap 5 அப்படினு சும்மா கூகுள்ல தேடுங்க hit at the first link that you find okay இந்த மாதிரி ஒன்னு உங்களுக்கு வரும் so
ஓகே, ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த இது வெப்சைட்டில் மேலே இங்கே நான் ஒரு 2-3 வீடியோ ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்டு வீடியோன்னு மட்டும் இந்த நேவிகேஷன் பாரை வச்சு பண்ணுவோம். நாளைக்கு எப்போ முடியுதோ அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் HTML பூட்ஸ்ட்ராப்ன்றது நான் என்னன்னு சொல்லிடுறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து லெட் மீ கிவ் யூ an example. ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப்ன்றது என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நம்ம HTML ஓகே இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நம்ம டிசைன் பண்ணிட்டு இருந்தபோது, ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நான் வந்து இப்போ ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளுக்கு வந்து நான் கண்டென்ட் போட்டு, ஸோ இங்க வந்து நான் இந்த மாதிரி பண்ற விஷயங்களுக்கு, ஓகே, டிசைன் வந்து வேற ஒருத்தர் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருப்பான். ஸோ இதுதான் இதுக்குள்ள இருக்குது அப்படின்னா இது வந்து தீம் அப்ளை பண்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன் புரியுதா? இதுதான் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா எவ்ரிதிங் எல்ஸ் பேசிக்கலி லைக் அப்ளைங் a theme. ஸோ இதுல வந்து கலர் வரல, வேற ஏதாவது எடிட் எடுப்போம். ஓகே, சி இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து நிறைய கைஸ் ஒரே நிமிஷம். ஹலோ, ஹாய் கைஸ், சாரி, சரி. ஸோ வேர் வர் வி? ஓகே, இப்போ இந்த இதை பாருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இஃப் somebody creates into HTML, this is the HTML. ஓகே, இந்த எடிட்டர் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இந்த எடிட்டர் உங்களுக்கு அனுப்பவும் செய்கிறேன். ஸோ everybody also give a try with this editor. நிறைய எடிட்டர் இருக்கு, எனி எடிட்டர்ஸ் ஃபைன். ஸோ ஆன்லைன் HTML எடிட்டர்னே எடிட்டிங்களா? சரி, பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இதில் யாரும் அவங்க அதை ரிட்டைன் பண்ணல, கலர் கூகுள்லாம் பண்ணிடுற அளவுக்கு யாரும் செய்யல. பட் the thing is, கூகுள் அதை செய்ய முடியும்னா அங்கே இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் த திங். அது பாசிபிள். இந்த எடிட்டர் யாரும் அதை செய்யல, அதுதான் வந்து மேட்டர். ஃபுல் ஃபீச்சர்ட் ஒரு நிமிஷம். இதில் வந்து கேஸ் சேஞ்ச் கமோஸ். ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட ஹோல் ஐடியா என்னன்னா, இந்த கோட் இருக்கு பாருங்க, இந்த கோடை ஒரு தீம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது. அவ்வளோ விஷயம். இந்த கோட் வந்து சேம். whoever writes it, it is the same. ஓகேவா? whoever writes it, நீங்க யார் வேணா எழுதுனீங்கன்னா இந்த கோட் அதே மாதிரி தான் வரும். இந்த கோட் எழுதுறதுக்கு வந்து பெரிய நாலேஜ் தேவை. கரெக்டா? இந்த இடத்துல போய் நீங்க வேணுன்ற மாதிரி அடிச்சா போதும், இந்த கோட் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் CSS இருக்கு, கொஞ்சம் JS இருக்கு. ஸோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட் மட்டும் எடுத்து, ஓகே, இங்க இது எப்படி தெரியுதோ அந்த மாதிரி இல்லாம, ஓகே, ஐ அம் கோயிங் டு அப்ளை a different style. ஸோ இது பெரிய விஷயம் இல்லை, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் இங்க இது போய்க்கோங்க, இந்த பூட்ஸ்ட்ராப் போயிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிட்டு ஹிட் டவுன்லோட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சிம்பிளா ஹிட் டவுன்லோட் எக்ஸாம்பிள்ஸ். அந்த டவுன்லோட் எக்ஸாம்பிள்ஸ் உள்ள போங்க. நான் வேணா அந்த எக்ஸாம்பிள் ஃபைலை எடுத்து போடுறேன். யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ அந்த டவுன்லோட் எக்ஸாம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் பேசிக்கலி லாட் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகே, அது அப்படியே வச்சுக்கோங்க. ஆல்சோ செக், இங்க கீழ வந்து நிறைய இருக்கு பாருங்க. இதுதான் அங்க எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, இங்க நிறைய இருக்குல்ல, இதுதான் எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ அது கூட எப்படி ஆக்சஸ் பண்றது சொல்றேன். அதுக்கு ஜஸ்ட் ப்ரௌஸ் ஹியர். இப்போ இங்க பாருங்க, ஹெடர்ஸ் அப்படின்னு இருக்கா, யூ கேன் செக் தட் தேர் சம்திங் கால்ட் ஹெடர்ஸ். ஸோ இந்த ஹெடர் கிளிக் பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து அதாவது HTML எப்படி ஹெடர் போடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு மாஸ்டர் திஸ். ஓகே, நீங்க கேட்டிங்களா எப்படி பட்டன் போடுறது, எப்படி ஃபார்ம் வைக்கிறது, எப்படி வந்து ஐ கேன் யூஸ் ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி எப்படி நான் HTML அண்ட் திஸ் வெப் டெவலப்மென்ட் இஸ் லைக் லெகோ இருக்கீங்களா, குட்டி குட்டி பிளாக்ஸ் இருக்கும், அதை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி கிரியேட் சம்திங் வண்டர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யறப்ப எந்தெந்த பீஸுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பீஸ் நம்ம வைக்க முடியும். இது கண்டிப்பா வீல் பீஸ் தெரிஞ்சா நம்ம கார் செய்யலாம். கரெக்டா? வீல் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா கார் செய்ய முடியும். வீல் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல, how will I make a car? கரெக்டா? அந்த மாதிரி உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, you have to experience and explore what are all the HTML elements that is available. இப்போ பட்டன் நமக்கு தெரியும். கரெக்டா? drop down ஒன்னு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? Do you know that there is something called as drop down? நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டுக்க மாட்டோம் obviously. Yes. So drop down ஒன்னு இருக்கு, search bar ஒன்னு இருக்கு. So இங்க என்னென்ன elements இருக்கு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த elements எல்லாம் எப்படி எடுத்து ஒண்ணா போட்டு I can make something wonderful happen அப்படி நமக்கு தெரியும். Yes. So இன்னைக்கு உங்களோட செகண்ட் ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, go here. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்னிப்பெட்ஸையும் ஓபன் பண்ணி பாருங்க. இந்த ஸ்னிப்பெட்ஸ்க்கான சோர்ஸ் கோட் இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, இப்போ சிம்பிள் இந்த ஆல்பம் அப்படிங்கற இத நான் ஓபன் பண்றேன். ஓகே, இது ஆல்பம். ஓகே, ஆல்பம் எக்ஸாம்பிள். சோ இந்த ஆல்பம் எக்ஸாம்பிளோட HTML நீங்க ஆக்சுவலி இப்படியே பார்க்கலாம். சோ பேஜ் சோர்ஸ் கொடுத்தே வந்து நீங்க இதுல உங்களுக்கு காட்டும். ஓகேவா? நீங்க இப்படியே இத பார்த்தாலும் ஓகே, அல்லது இத டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிட்டு ஆல்பம் வந்து you can சிம்பிளா ஆல்பம் ஓபன் பண்ணி அதோட இண்டெக்ஸ் வந்து நீங்க ஏதோ ஒரு சப்ளைம் டெக்ஸ்ட்ல ஏதோ டெக்ஸ்ட் ஓபன் பண்ணாலும் ஓகே. It's all basically the same. ஓகேவா? ஆல்பம் டைரக்டா பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா it's better you open it here. So நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நான் டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ஆல்பமை இதையே வந்து நீங்க if you want you can open it with Safari or whatever. நான் Google Chrome. ஓகேவா? So இதை நீங்க ஒன்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் look at here. ஓகே, எப்படி டவுன்லோட் பண்ணீங்களா? அத நான் கொடுத்துட்டேன். இதை தான் டவுன்லோட் from here. ஓகே, நான் பின் பண்ணிடுறேன். I'll pin that. இத தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இப்போ ஆல்பம் இருக்கு அப்படின்னா all you have to do is go to album. அதுக்குள்ள போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஓபன் வித் என்ன browser அந்த browser கொடுங்க. சோ once உங்களுக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சாம்பிள் தான். இது எல்லாமே பேசிக் எக்ஸாம்பிள். இட்ஸ் லைக் ஒரு லெகோ டப்பா நம்ம வாங்குறோம்னா என்னெல்லாம் செய்யலாம் ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது அந்த அட்டவணை தான் பேசிக்கா. சோ what are all the things சொல்ல முடியாது. what are some of the things that can be done with Bootstrap அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோகேஸ் இது பேசிக்கா. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம், எப்படி ஒரு கிராஃபை யூஸ் பண்றது, அந்த கிராஃப் ஏதோ மாதிரி அனிமேட் ஆயிருக்கு. சோ எப்படி வந்து நம்ம டிஃபரண்ட் விஷயத்தை வந்து எப்படி உள்ள கொண்டு வரது, ஒரு வெப் பேஜ்னா அது என்ன வேணும். சோ பேசிக்கா ஒரு நேவிகேஷன் இருந்தா அந்த வெப் பேஜ், அப்புறம் ஹோம் பேஜ் எப்படி டிசைன் பண்றது, அந்த ஹோம் பேஜ் எப்படி. சோ இது எல்லாத்துக்கும் HTML இருக்கும். இப்போ உங்களோட வேலை என்னன்னா, இத நீங்க உடனே இன்னைக்கு போய் புரிஞ்சுக்க முடியாது. பட் I'll put a big but here. இது எல்லாமே எப்படி வேலை செய்யணும் நம்மளால இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியாது. பட் you can start with somewhere called அதோட பேர் என்ன ஒரு நிமிஷம். நாட்டில் பேஜ் சிம்பிள்
சிம்பிளே தூக்கிட்டாங்களா? ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? we can start from somewhere like the sticky footer அல்லது sticky nav bar footer இது ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? just take the sticky nav bar. ஓகே, நான் வந்து நம்ம இந்த sticky footer nav bar இருக்குல அதை எடுத்துக்கலாம். சோ நான் என்ன செய்ய போறேன் அப்படினா இதுக்குள்ளே எடிட் பண்ணுங்க. இத வெளிய எடுத்து போகாதீங்க. ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடும். சோ sticky footer nav bar குள்ள போய்ட்டு ஓகே. சோ இங்க எதையும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? டைரக்ட்டா இதையே எடிட் பண்ணுங்க. ஓகே, இதையே வந்து நீங்க சப்ளைம்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து back to sticky nav bar அப்படி போட்டு முடியுதுல. சோ இதுக்கு கீழ ஓகே இந்த ஃபூட்டருக்கும் மெயினுக்கும் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா என்னோட இந்த இடத்துக்கு கீழ ஓகே ஏதோ ஒரு கண்டெய்னர் குள்ள இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு div கண்டெய்னர் குள்ள உங்களோட பேஸ்ட் கோட் பேஸ்ட் பண்ணலாம். அது வெளிய செய்யாதீங்க. ஏதோ ஒரு div கண்டெய்னர் குள்ள ஓகே ஏதோ ஒரு div கண்டெய்னர் குள்ள div கிளாஸ் கண்டெய்னர் அதான் நான் சொல்றேன். புரியுதா? இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். எந்த கோட் பண்ணாலும் you can see somewhere div கண்டெய்னர் பார்க்க முடியும். சோ இது வெளிய இருக்கறதெல்லாம் என்ன அப்படின்றது I'll explain slowly. பட் இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல நம்ம கோட் பார்த்து எடுத்தோம்ல அந்த கோட அப்படியே காப்பி பண்ணி ஓகே அந்த எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஃபர்ஸ்ட் பண்ணதால ஓகே இதனால ஓகே ஏதோ டெக்ஸ்ட் எடிட்டர்ல கிரியேட் பண்ண கோட் அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படினா பேசிக்கா you can paste this here. சோ இதுல பத்தலனா you can open your own div container. கிளாஸ் கண்டெய்னர் போட்டுட்டு இதுக்குள்ள நீங்களே வந்து அதை ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் பேஸ்ட் பண்ணிட்டேனா இப்போ what will do will reload this album sticky nav bar தான் எடுத்தோம். என்னமா நம்ம browser open பண்ணி sticky footer nav bar நம்ம browserல உங்க browserல அதெல்லாம் பண்ணனும். நான் மாத்தி பண்ணிட்டு இருக்கணும். ஆன்லைன்ல செஞ்சிருக்கீங்க. அதான் ஆன்லைன்ல செஞ்சிருக்கேன். சாரி sticky footer nav bar ஓபன் இட்ஸ் சாரி இமேஜ் இதுலயே மாத்தி பேஸ்ட் பண்ணிட்டேனா இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு வந்துச்சு. அந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து ஓகே நான் வந்து அந்த டெக்ஸ்ட் ஏரியா தூக்கி விட்டுறேன் ஃபர்ஸ்ட். அது வேற ஏதோ எனக்கு டெக்ஸ்ட் ஏரியா இருந்துச்சு பட் அந்த டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் இல்லாம அப்படியே பேஸ்ட் பண்றேன். ஓகே சோ see அப்படியே வந்துச்சு. அங்க நான் வச்சிருந்தது ஆனா அங்க வேற ஃபார்மட். இங்க இந்த ஃபாண்ட்க்கும் இந்த UI க்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாதிரி சிங்க் ஆன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எஸ், நான் அது எங்கயோ எடுத்த கண்டென்ட் கரெக்ட்டா எங்கயோ எடுத்த கண்டென்ட். அந்த கண்டென்ட்ல இருந்து நான் ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் தான் பண்ணேன். இது ஏன்னா அந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது இதோட டெக்ஸ்ட் ஏரியாவை சொல்யூஷன் நினைக்கிறேன். அதனால அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். சோ வாட் வில் டு இந்த வேற ஏதோ HTML எடிட்டர் போவோம். நம்ம இங்க போனோம்ல இந்த டிஃபால்ட் கண்டென்ட் வந்து டெமோ கொடுத்தா ப்ரோ. என்ன கொடுத்தா டெமோவா இது கொடுத்தா சூப்பர் ஓகே. சோ இந்த கண்டென்ட் இது இங்க வேற யாரோ இதுக்காக எழுதி வச்சிருக்க கண்டென்ட் இப்போ நான் இந்த கண்டென்ட் கூட எடுத்து சிமிலர்லி ஐ கேன் சிம்பிளி புட் இட் இன்சைட் மை கண்டெய்னர். ஓகேவா? இங்க நம்ம போட்டது கண்டெய்னர் இதுதான் அந்த கண்டெய்னர். இது நம்ம என்ன கண்டெய்னர் இத நம்ம போட்டோம். நம்ம இந்த இது நம்ம கண்டெய்னர் இங்க ஆரம்பிக்குது நம்ம இங்க ஆரம்பிக்குது கண்டெய்னர். ஓகே சோ இது இப்போ நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளேயும் ஓகேவா? சோ இந்த கண்டெய்னருக்குள்ளேயும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோடையை தூக்கி நம்ம இந்த கண்டெய்னர்ல போட்டோம். சோ லெட்ஸ் ரீலோட் திஸ். see ஆல்மோஸ்ட் ஒரு சில குட்டி பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துருச்சுல. எஸ் அண்ட் அது எப்படி அந்த வெப்சைட்ல வேற மாதிரியும் இந்த வெப்சைட்ல இதுக்கு தகுந்த மாதிரியும் ஓரளவுக்கு நம்ம ஃபார்மேட் ஆயிடுது பார்க்க முடியுதா? சோ இதுதான் வந்து தீமிங் அப்படின்னு சொல்றது. புரியுதா? நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்கன்னா அந்த தீமை மட்டும் நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்து நம்ம மாத்திக்கலாம். சோ கோர் HTML அப்படின்றது எல்லாரும் காமனா சப்போர்ட் பண்ற ஒரு ஃபார்மேட். on top of the core HTML we will be able to use any library of our choice. சோ நம்ம இப்போ இந்த bootstrap பத்தி பார்க்கறோம். இந்த bootstrap தான் பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ நான் உங்கள்ட்ட கேக்குறதெல்லாம் வெளிய அதாவது bootstrap நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல. ஓகே ஆனா ஆர்டினரியான டாக்ஸ் தூக்கி நீங்க இங்க கிரியேட் பண்றீங்களா இதுக்குள்ள கிரியேட் பண்றீங்களா இந்த எடிட்டர்ல கிரியேட் பண்ற டாக் தூக்கி இந்த இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணல அதுக்குள்ள சும்மா புதுசா ஒரு கண்டெய்னர் மட்டும் கிரியேட் பண்ணி எப்படி வேணாலும் ரன் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் ஐ அம் ஆல் ஓகே வித் இதுக்குள்ள நீங்க அந்த கண்டெய்னர் குள்ள எதுக்குள்ள வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்குள்ள அந்த கண்டென்ட் பேஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் and see how they work. ஓகேவா? எஸ் இது the first thing. second thing I want you to go here get bootstrap குள்ள திரும்ப போய்ட்டு டாக்ஸ்க்கு போங்க. எக்ஸாம்பிள் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஏன்னா வெப்ல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் அவைலபிள் இன் வெப் அப்படிங்கிறது. சோ இது வந்து வெப்க்கான ஒரு லெகோ பீஸ் மாதிரி. எதை வேணாலும் எடுத்து வேணாலும் ஜாயின் பண்ணி we can create things. அதான் இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் செய்யலாம் அப்படி சொல்லி காட்டிட்டாங்க. இப்போ டாக்ஸ்க்கு போனா இது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு செங்கல் இப்போ இதெல்லாம் வந்து பில்டிங் மாதிரி இதெல்லாம் செங்கல் மாதிரி ஏதோ இருக்கணும். இதெல்லாம் பில்டிங்ஸ் அப்படினா செங்கல் அப்படி ஒன்னு இருக்கணும். செங்கல் வச்சு அதெல்லாம் கட்டிடுவாங்க கரெக்ட்டா? எஸ் சோ அந்த செங்கல் எல்லாம் என்ன அப்படினா அதுதான் இந்த காம்போனன்ட்ஸ் பேசிக் அந்த டாக்ஸ் குள்ள போய்ட்டு ஓகே ஜஸ்ட் கோ டு தி டாக்ஸ் பொறுமையா உங்களுக்கு அவ்வளவு பொறுமை கண்டல பொறுமை இருக்கவங்க தான் படிங்க. ஓகே பொறுமை இருந்து எல்லாம் நான் நிறைய கத்துக்கணும் நினைக்கிறேன். கெட்டிங் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் படிங்க. டவுன்லோட் பேச படிக்கிறது கொடுக்காது. W3 ஸ்கூல்ஸ் வேற அத பத்தி ஒரு bootstrap சொல்றீங்க. ஆமா ப்ரோ. bootstrap W3 ஸ்கூல்ஸ்ல இருக்குது. அங்க கூட கத்துக்கலாம் கரெக்ட்டா? இருக்கு ப்ரோ. ஓ லேர்ன் bootstrap இருக்கு. சூப்பர்மா. அப்ப நீங்க டைரக்டா அவனே bootstrap 5 கொடுத்தான். டைரக்டா போங்க. bootstrap bootstrap W3 ஸ்கூல்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ நீங்க ஓகே இந்த எக்ஸாம் இது நம்ம இந்த அளவுக்கு வரல. இந்த பாயிண்ட் நம்ம வரல. சோ நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே எக்ஸ்ப்ளோர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அடுத்த கிளாஸ் W3 ஸ்கூல்ஸ் அடுத்த கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே இப்போ என்ன செய்யுங்க அப்படினா இதுக்குள்ள போய்ட்டு ஓகே சிம்பிளி கோ டு திஸ் லேஅவுட் அதுக்கு அப்புறம் வந்து கண்டென்ட் அதுக்கு அப்புறம் வந்து காம்போனன்ட்ஸ் இது ஒண்ணு குளியும். ஃபர்ஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் கூட ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் கஸ்டமைஸ் குள்ள பேச எதுவும் இல்ல. லேஅவுட் பாருங்க. லேஅவுட் கூட வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஃபார் நியூபீஸ். ஃபார்ம்ஸ் காம்போனன்ட்ஸ் இது ரெண்டையும் மறக்காம பாருங்க. எதை பாக்குறீங்களோ காம்போனன்ட் பாருங்க. ஓகேவா? எதை பாக்குறீங்களோ காம்போனன்ட் பாருங்க. சோ இந்த காம்போனன்ட் குள்ள என்ன இருக்கு அப்படினா பேசிக்கா குட்டி விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் HTML எலிமெண்ட் எனக்கு இப்போ ஒரு HTML டிஸ்ப்ளே ஆகணும் இதுதான் கண்டென்ட். புரியுதா? இத காப்பி பண்ணி போட்டா எனக்கு அப்படி ஒரு இது வந்து டிஸ்ப்ளே ஆகும். இவ்வளவு விஷயம். எனக்கு இந்த மாதிரி ஒன்னு வேணும் அப்படினா நான் செய்ய வேண்டியதெல்லாம் இத காப்பி பண்ணி ஓகே இத காப்பி பண்ணி நான் வந்து இந்த இடத்துல கண்டெய்னர் வச்சிருக்கோம்ல ப்ரோ இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஆமா டெம்ப்ளேட் மாதிரி. எஸ் இதெல்லாம் டெம்ப்ளேட் மாதிரி. இப்போ நம்ம என்ன செஞ்சோம் இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம கண்டெய்னர்ல பேஸ்ட் பண்ணல. அந்த இடத்துல நான் இத மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு இத ரீலோட் பண்ணேன் அப்படினா see வந்துச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டென்ட் மட்டும் நம்ம இங்க எடுத்து போடலாமா? எஸ் இப்போ இந்த கண்டென்ட் எடுத்து ஓகே என்னமா புரியல நீங்க சொல்றது என்ன புரியல. ஓகே இப்போ இது வந்து தேர்ட் அக்கார்டிஷனா ஓகே. சோ இந்த தேர்ட் அக்கார்டிஷனுக்கு கீழ இருக்கிற கண்டென்ட்க்கு பதிலா நான் நம்ம கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இது அப்படியே இருக்கு. தேர்ட் கீழ மட்டும் நம்ம கண்டென்ட் சரிதா? எஸ் you see இது எல்லாமே பாத்தீங்கன்னா plug and play அதாவது plug and playங்கறத தாண்டி ஒரு லெகோ பீஸ் மாதிரி இருக்கு. அங்க இருந்து எடுத்து போட்டேன் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பாருங்க. எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கா? பார்க்க நல்லா தான் இருக்கு. எஸ் ஆர் நோ? இப்போ நமக்கு பிரச்சனையே இங்க இருக்க கண்டென்ட் எப்படி நான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணி கீழ கொண்டு வரதுங்கிறது தான் கரெக்ட்டா? இப்போ இங்க எப்படி கண்டென்ட் போடுறது நமக்கு தெரிஞ்சிச்சுனா இந்த கண்டென்ட் எல்லாம் ஜஸ்ட் ஜெனரேட்டட் தான். இதெல்லாம் ப்ரோகிராமிங் வச்சு நம்ம ஜஸ்ட் லாஜிக் போட்டு இது கலரா வரணும் இது கலரா வரணும் அப்படி அந்த லாஜிக் தான் போடுறோம். பட் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்னன்னா எடிட்டிங் ஸ்கில்ஸ். சோ இப்போ bootstrap நீங்க அங்க கத்துக்கிட்டீங்கன்னா
கண்டென்ட் அது இது போடலாம் கண்டென்ட் நமக்கு போட பிரச்சனை இருக்கு அங்க வந்து W3 ஸ்கில்ஸ்ல வந்து they'll teach you bootstrapனா என்ன அதுல வந்து என்ன கண்டென்ட் இருக்கு அதுல எப்படி ரோஸ் கோட் வரலாம் எப்படி கிட்ஸ் கோட் வரலாம் அந்த மாதிரி சொல்லி தருவாங்க பட் அந்த அளவுக்கு நம்ம போகல அதுக்கு தேவையான பேசிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் so what you do basically try to add contents ஓகேவா நீங்க வந்து இதுக்குள்ள இருக்கிற அதாவது bootstrap குள்ள இருக்கிற ஒரு இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஓகேவா இத இந்த எக்ஸாம்பிள் குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று கண்டென்ட் குள்ள இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணா வேலை செய்யும் அது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எங்க போட்டா வேலை செய்யும் ஓகேவா இதுக்குள்ள போட்டா மட்டும் வேலை செய்யும் நீங்க டவுன்லோட் பண்ண HTML ஃபைல் குள்ள போட்டா மட்டும் வேலை செய்யும் so what you do இதுக்குள்ள போய் ஒண்ணா பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பேசிக்கா what are all the things available in HTML ஓகேவா so இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே பண்றோமா அது பேர் பேட்ச் அப்ப நம்ம இந்த மாதிரி மேல காட்டுறோமா அது பேர் breadcrumb so get to know with these terminologies நான் என்ன சொல்றேன் புரியுதா the objective of today is I want you guys to get to know the terminologies that we use breadcrumb அப்படினா உங்களுக்கு என்ன தெரியும் breadcrumb என்ன நம்ம இப்போ ஒரு browserல நம்ம browse பண்ணிட்டே இருக்கோம் ஒரு வெப்சைட் browse பண்ணிட்டே இருக்கோம் எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் home library the data so this is breadcrumb நமக்கு பேசிக்கா வந்து நேவிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட்டா அடுத்து பட்டன்ஸ் நீங்க கேட்டிங்களே பட்டன் என்ன இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இதுல இருக்கிற கலர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் நிறைய இடத்துல இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் பட்டன் இன்புட் பட்டன் சப்மிட் பட்டன் ரீசெட் பட்டன் இதெல்லாம் அவுட்லைன் பட்டன்ஸ் இது லார்ஜ் பட்டன் இப்படி எழுதணும் ஸ்மால் பட்டன் இப்படி எழுதணும் எனக்கு இந்த பட்டன் வேணும் நான் இந்த கோட மட்டும் காப்பி பண்ணி என்னோட நான் போட்டேன்னா எனக்கு பட்டன் வந்துரும் ஓகேவா இப்போ ஃபூட்டருக்கு முன்னாடி நான் போட்டேன்னா எனக்கு பட்டன் வந்து பிரச்சனை இல்ல ஓகே இந்த தப்பான லொகேஷன்ல போட்டேன் மெயின் உள்ள போறோம் see button வந்து see content உள்ள போடிங்க ஒழுங்கா ஃபார்மேட் ஆகும் since you are learners இன்னைக்கு எக்ஸ்பெரிமென்ட்ல ப்ளீஸ் put it inside content நான் ஏன் என்னலாம் அப்புறமா சொல்றேன் ஓகேவா for இன்னைக்கு எக்ஸ்பெரிமென்ட் சேக்காக அதை செய்யுங்க அவ்வளவுதான் ஓகே என்னமா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல வந்து let's understand how to design things so இந்த இங்க இருக்க காம்போனன்ட்ட எடுத்து ப்ளே பண்ணுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு உங்களோட ஆப்ஜெக்டிவே see what is available take them put it together to make meaningful things ஓகேவா அதை செய்யலாம்ல ஈஸியான விஷயம் தான் இது yes okay so far ஏதாவது டவுட் இருக்கா நான் சொன்னதுல ப்ரோ இப்போ இதெல்லாம் பண்றது எல்லாமே HTML கோட் மட்டும் தான் எல்லாமே HTML தான் இது வரைக்கும் நம்ம எதுமே இன்வால்வ் பண்ணல see that is இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது bootstrap வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்து டிஃபால்ட்டா CSS ல லோட் ஆயிருக்கு இந்த பட்டன் இப்படி வரது காரணம் bootstrap CSS ல லோட் ஆயிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி டிசைன் ஆயிருக்கு என்ன ஸ்டைல் இருக்கு bootstrap க்கு டிஃபால்ட்டா CSS இருக்கு அந்த CSS நம்ம இப்போ பயன்படுத்திக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும் அவனே எழுதிருக்காங்க எல்லாமே எழுதிருப்போம் இதெல்லாம் என்னன்றத ஆக்சுவலா போக கத்துக்கலாம் CSS ஆக்சுவலா என்ன செய்யுது அப்படினா இந்த பட்டன் இந்த கலர் கொடுக்கிறதுக்கு CSS தான் காரணம் இப்போ இந்த கலர் எனக்கு வேணாம் இந்த பட்டன் கலர் நான் மாத்தணும்னா CSS குள்ள போய் இந்த கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் தெரியுதா see CSS is making this happen இதெல்லாம் ஆல்ரெடி அந்த பழைய கிளாஸ்ல நம்ம பாத்துட்டோம் உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி நீங்க வந்து CSS மாடிஃபை பண்ணி இப்போ இந்த பட்டனோட கலர் நான் வந்து பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படி நினைச்சா இந்த பட்டன் பிரைமரிக்கான CSS மட்டும் இன்லைன் ஆவே இடத்துல எழுதணும் இப்போ இந்த பட்டன் க்ரீன் ஆக்கணும்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல மாத்தின கலர் அப்படியே இத காப்பி பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஹெட்லயோ ஏதோ உங்களுக்கு தெரியும்ல how you know how to attach style sheets like already ஒரு style sheet attach ஆயிருக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்க இல்ல இன்லைன்ல ஸ்டைல் கொடுத்துக்கலாம் இன்லைன் ஸ்டைல் குள்ள அத காப்பி பண்ணிக்கோங்க இத காப்பி பண்ணா கூட போதும் ஓகேவா இத காப்பி பண்ணா இங்க வந்து பெர்மனன்ட் ஆயிடும் ஓ சேவ் பண்ணேனா டாட் மார்க் சாரி டாட் பட்டன் see கலர் மாரிஷா yes so it is all at your hand நீங்க விளையாடுறதா இருக்குதுல one of the thing I have learned from LHTP basics oh இது nice ma okay so நான் சொன்னது புரிஞ்சா இங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது you guys able to make sense bro CSS வந்து just இங்க நம்ம nice ma okay so நான் சொன்னது புரிஞ்சா இங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது you guys able to make sense bro CSS வந்து just UI தான் ஆமா CSS வந்து பார்க்கிறதுக்கு ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணும் அதோட கலர் ஷேப் சைஸ் அதோட என்ன சைஸ்ல இருக்கு அது எப்படி ப்ளேஸ் ஆயிருக்கு சோ அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணும் bro அந்த பேஜ் bootstrap டிஃபால்ட்டா ரெஸ்பான்சிவா பண்ணிடுமா ஆமா bootstrap by default will make things responsive so that it will be easy for you to design websites UX அப்படின்றது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மா சோ அது வந்து எப்படினா உடனே நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கறதுல UI UX மீன்ஸ் இந்த பட்டனுக்கு யூசர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு இந்த பட்டன் தேவையில்லாம கட் பண்ணா பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீ சூப்பரா இந்த பட்டனால எல்லா வேலையும் முடிஞ்சது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் bro UI எடுத்து நம்ம பார்க்க விஷுவல்ஸ் அதான் ஆமா உங்க கண்ணால என்ன பாக்குறீங்களோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் அதான் UI ஓகே ஓகே bro அந்த பேஜ் லிங்க் ஷேர் எந்த பேஜ் மா இப்போ நான் பாத்துட்டு இருக்க பேஜா அது வந்து நீங்களே கூகுள்ல எப்படி தெரிஞ்சுக்கோங்க லிங்க் ஷேர் பண்ணி போறதெல்லாம் மேட்டர் இல்ல லைஃப் லாங் யூஸ் பண்ண போறது சோ எப்படி அதுக்குள்ள போறது தெரிஞ்சுக்கோங்க கூகுள்ல போயிட்டு bootstrap அப்படினு அடிங்க ஃபர்ஸ்ட் லிங்க் get bootstrap அத கிளிக் பண்ணுங்க அதுல டாக்ஸ் அதுக்கு போங்க டாக்ஸ் குள்ள போனீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட்ல இருந்து எதை பாக்குறீங்களோ காம்போனன்ட் பாருங்க காம்போனன்ட் எல்லாம் எல்லாமே இருக்கும் சோ என்ன மாதிரியான பியூட்டிஃபுல் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க டூல் டிப்ஸ் அப்படினா இந்த மாதிரி நம்ம ஒரு மேல கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படினா பட் கர்சர் வைக்கிறோம் அப்படினா அது வந்து லெஃப்ட்ல டாப்ல கீழ சொல்றது அதெல்லாம் டூல் டிப் கர்சர் வைக்கும்போது அது நீங்க வந்து லேப்ல நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க இந்த மாதிரி டூல் டிப்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் கரெக்ட்டா சோ இதெல்லாம் டூல் டிப்ஸ் டோஸ்ட்ஸ் யூ கேன் see இது ஒரு மெசேஜ் மாதிரி வரும் சோ லைவ் டோஸ்ட் see கீழ டோஸ்ட் வந்து தெரியுதா see அதால ஒரு டோஸ்ட் ஆகுதா எஸ் பார்க்க முடியுதா லாகின் பண்ணிக்கலாம் எப்படி அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறது உங்க விருப்பம் நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வந்து லெகோ பீஸ் மாதிரி ஜஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சு you can construct அப்படினு சொல்றேன் லெகோ பீஸ்னா என்னது ஓ லெகோனா என்னன்னு தெரியல தான் உங்க பிரச்சனையா இது பார்த்தது இல்லையா இது பார்த்தது இல்லையா இதுவா விளையாடுச்சாமா இதெல்லாம் பார்த்தது இல்ல என்னன்னா பார்ட் டைம் டெல்லிங் இந்த மாதிரியான லெகோ பிளாக்ஸ் தான் இது எல்லாமே எடுத்து ஓபன் பண்ணி என்ன செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா HTML skeleton CSS for style bootstrap defines அந்த CSS நீங்க மேனுவலா எழுதுறது பதிலா வேற ஒருத்தன் செஞ்சு வச்சிருக்கான் bootstrap is like somebody else's CSS you are actually using somebody else's CSS அதான் bootstrap bro வேற டெம்ப்ளேட் நான் இந்த WordPressல டெவலப் பண்ற பேஜ் எல்லாம் ஒரே மாதிரி see bootstrap ங்கிறது ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் இப்போ நம்மளோட git.selfmade.ninja is using bootstrap discuss.selfmade.ninja is using bootstrap labs.selfmade.ninja is using bootstrap புரியுதா bootstrap is everywhere என்ன ப்ரோ பண்ணா எல்லாமே காப்பி பேஸ்ட் கிடையாது அதுதான் விஷயம் see இப்போ நான் லேப் அப்படின இந்த லேப் ஓபன் பண்றேன் இங்க ஓபன் இங்க வாட் யூ ஆர் லுக்கிங் அட் இல்ல இங்க பாக்குறீங்களா இது பேசிக்கா என்ன அப்படினா இட் இஸ் a card இங்க நீங்க பார்க்கலாம் ஆமா இன்டர்ஃபேஸ் bootstrap இங்க பாக்குறீங்களா can you see something here இங்க பார்க்க முடியுதா அதே தான் இங்க இருக்குது தெரியுதா இது பார்க்க முடியுதா சோ நான் இங்க எடுத்தீங்க வேற மாதிரி மாத்தி இருக்கேன் I put so much effort காப்பி பண்ணிட்டு கண்டென்ட் நீங்க போட்டு அதே தான் கண்டென்ட் நான் போட்டு I'm just making it work and it is actually serving the purpose இந்த bootstrap ஓட வேலைய தீம் டிஃபைன் பண்றது அதே தான் how it appears அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் bootstrap ஓட வேலை
டைம் சேவ் பண்ணி அதே தான் உங்களுக்கு எவ்வளவு டைம் சேவ் பண்ணுது உங்களால யோசிக்க முடியாது எவ்வளவு டைம் சேவ் பண்ணுது அப்படினா ப்ரோ இப்போ வெப்சைட்ல இவங்க டெம்ப்ளேட் வச்சு யூஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் என்னமா இப்போ வெப்சைட்ல இப்போ டெம்ப்ளேட்ல வச்சு ப்ரோ லைக் see அந்த மாதிரி செய்யலாம் பட் வந்து learn to use components நம்ம learn ஆரம்பிக்கும் போது லெகோ பிளாக்ஸ் ஆரம்பிப்போம் போக போக தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நான் வேறலாம் சொல்லல பட் வந்து give it a while அப்படினா ப்ரோ பூட் ஸ்டாப் இப்போ டெம்ப்ளேட் போடுறது ப்ரோ அப்போ WordPress அது என்ன மாதிரி இருக்கு பூட் ஸ்டாப் நம்ம பேசிக்கலி HTML கத்துறோம் சொல்றீங்க புரியல பூட் ஸ்டாப் நம்ம பேசிக்கலி HTML எப்படி வர்க் ஆகுது ஆமா இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல ஓகே गाइस HTML டைப்போகிராஃபியா நீங்க வந்து இத பாருங்க இதுக்குள்ளே அதுக்கான கண்டென்ட் இருக்கு இங்க போனீங்க அப்படினா கஸ்டமைஸ்ல இல்ல சாரி இதுக்குள்ள லேஅவுட் லேயர் டைப்போகிராஃபி இருக்கு கெட்டிங் ஸ்டார்டட் இதுக்குள்ளே இருக்குமே கஸ்டமைஸ்ல தான் இருக்கும் இதுக்குள்ளே டைப்போகிராஃபி கண்டென்ட் கூட டைப்போகிராஃபி இருக்கு அது போங்க உங்களுக்கு தெரியும் நான் எதை டைப்போகிராஃபி இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்தது H1 H2 H3 இப்போ நான் சொல்லி கொடுத்தல விசிக்ல வாட் யூ சீ வாட் யூ கெட் என்னலாம் செய்ய முடியும்னு சொன்னேன்ல அதான் டைப்போகிராஃபி பேசிக்கலி எப்படி வந்து போல்ட் ஆக்குறது எப்படி அண்டர்லைன் ஆக்குறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க எப்படி ஹெட்டிங் போடுறது ஸோ இவன் வந்து எப்படி கோடா கொடுத்துருக்கான் அது வந்து வாட் யூ சீ வாட் யூ கெட் எடிட் வந்து கொஞ்சம் அழகா உங்களுக்கு இதுவா எடுத்துரும் ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு லேர்ன் ஓகேவா ஸோ போங்க போய் படிச்சு பாருங்க ஸோ நம்ம வந்து இதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்க்கும் ஃபேமஸ் இருக்கு இங்க ஆரம்பிங்க நான் சொல்றேன் எல்லாருக்கும் கைட் பேசிக்கலி எல்லா லாங்குவேஜஸ்க்கும் ஃப்ரேம்வொர்க்ஸ் டெம்ப்ளேட் கோட் ரியல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இது ஓபன் சோர்ஸ்டா யாரும் கேட்க போறான் யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாம் நான் சொல்றேனே git.self-made.ninja is using bootstrap அப்படின்ற கூகுள் क्वेश्चन nobody will question ப்ரோ அப்ப திடீர்னு அங்க ஃபைல்ஸ்லாம் லைக் டிலீட் பண்ணலாம் ஃபைல் வேற டிசைன் வேற இது CSS ஸ்டைலிங் மட்டும் தான் இவங்க ஆஃபர் பண்றாங்க காப்பிரைட் இஷ்யூ கிடையாது எந்த இஷ்யூவும் இல்ல எது WordPress WordPress is entirely different அது வந்து CMS நம்ம இப்ப பார்க்கிறது ஹார்ட் கோர் ப்ரோகிராமிங் பார்த்துட்டு இருக்கோம் ஹார்ட் கோர் HTML ப்ரோகிராமிங் பார்த்துட்டு இருக்கோம் CMS ப்ரோ CMS தான் கண்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ப்ரோ எனக்கு இன்னும் இந்த பூட் ஸ்டாப் வந்து புரியவே இல்லை ப்ரோ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும் நான் சொன்னேன் எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணனும் தெரிஞ்சிச்சு அதுக்கு கண்டென்ட்லாம் இருக்குல்ல கோ ஸ்டார்ட் வித் ஒண்ணு இல்ல ப்ரோ ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பேஜ் நீங்க பண்ணுங்க WC ல இருந்து கண்டென்ட் எடுத்து அங்க மூவ் பண்ணுங்க அந்த கண்டென்ட் மூவ் பண்ணதுக்கு அப்புறமா பூட்ஸ்ட்ராப் வந்து ஒரு காம்பனன்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க லிஸ்ட் குரூப்னா எப்படி ஒரு லிஸ்ட் குரூப் போடுறது ஓகே இப்படி ஒன்னு வரவைக்கணும்னா நான் வந்து இந்த கண்டென்ட் தான் யூஸ் பண்ணனும் இத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஓகேவா ஓகே ப்ரோ புரிஞ்சுல சோ இதெல்லாம் இங்க தனித்தனியா பாக்குறீங்களா இதெல்லாம் வச்சு how to make a whole page ன்றத இங்க சொல்லிருக்கான் தெரியுதா இங்க வந்து ஒரு பேஜ் அவனே செஞ்சிருக்கான் இங்க அதெல்லாம் வந்து தனித்தனி காம்பனன்ட் என்ன காம்பனன்ட் இருக்குன்னு காட்டிருக்கான் புரியுதா டவுன்லோட் பண்ண இந்த HTML ஃபைல் எடிட் பண்ண சொல்லிட்டு அது இருக்குங்க அதை எடிட் பண்ணாம எப்படி இந்த கண்டென்ட்லாம் நீங்க போடுவீங்க இப்ப நான் போட்டுற கண்டென்ட்லாம் நாங்க தனியா நோட்பேட்ல இந்த ரெஃபரன்ஸ் பேஸ்ட் பண்ணி அப்படி செய்ய அப்படி பண்ணாதீங்க டைரக்ட்லி எடிட் ஏன்னா அது பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் டோன்ட் காப்பி பேஸ்ட் சம்வேர் இட் won't work அப்படி காப்பி பேஸ்ட் சம்வேர் பண்ணனும்னு நினைச்சா யூ ஹேவ் டு காப்பி வித் அசர்ட் ஃபோல்டர் அசர்ட் ஃபோல்டரையும் இதையும் சேர்த்து காப்பி பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு காப்பி ஹெடர்ஸ் எடுக்கணும் அப்படினா ஹெடர்ஸோ அல்லது டேஷ்போர்ட் எடுக்கணும் வெச்சுக்கோ அசர்ட்டையும் டேஷ்போர்டையும் சேர்த்து நான் வந்து வேற ஏதோ எடுத்து காப்பி பண்ணிட்டு வந்து அதுக்கு அப்புறமா வந்து அது ரெண்டையும் ஒட்டுக்கா பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் ஓபன் பண்ணனும் see அந்த அசர்ட் ஃபோல்டர் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அது பேருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்க அப்படினு சொன்னா மத்தபடி தட்ஸ் அப்படி நீங்க வேற எடுத்து எடுத்து போணும்னா காப்பி வித் அசர்ட் ஃபோல்டர் நல்லா UI டெவலப் பண்ணலாம் என்னமா புரியல நல்ல டிசைன் நாலேஜ் நல்ல UI நல்லா இந்த இப்ப நான் சொல்லி தரத மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாவே you can do your UI on your own உங்களுக்கு வந்து அத UI ஓட சாராம்சம் என்னன்னு தெரிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் அது வந்து மீனிங்ஃபுல்லா பார்க்க அழகா செய்யறது உங்க கையில இருக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் will drive you சரி गाइस பூட்ஸ்ட்ராப்ல வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒண்ணுமே இல்லை நான் ஹெடர் பண்ணி எக்ஸாம் சூப்பரா பண்ண போட்டு அந்த மாதிரி இருக்கு ப்ரோ தான் இங்க சொன்னேன் கீழ போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதுதான் இது இந்த டாக்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே தனித்தனியா இருக்கும் ஓகே இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் எப்படி பண்றது கிரிட் எப்படி பண்றது காலம் எப்படி போடுறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இதுல ஓகே இந்த லேஅவுட் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டிசைனர் உடனே ஸ்டார்டிங்ல பண்ண முடியாது யாராலையும் ஜஸ்ட் கோ வித் திஸ் காம்பனன்ட்ஸ் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றது பாருங்க ஃபார்ம் அப்படின்றது வந்து லாகின் ஃபார்ம் நம்ம போடுறோம்ல லாகின் இருக்கு இது இருக்கு ஃபார்ம் பேசிக்கலி HTML ஃபார்ம்ஸ் இதெல்லாம் கலர் பிக்கர்லாம் இருக்குல்ல கலர் பிக்கர் இருக்குல்ல ஓ வேல்யூ வந்து ஹெக்ஸ்ல தரலாம் நைஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் யூ காட் த நெசசரி திங்ஸ் இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒர்க்லாம் முடிங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ நாளைக்கு கிளாஸ் இருக்கா கண்ணா நாளைக்கு நான் சொல்றேன் கால் அப்டேட் பண்றேன் சி கிளாஸஸ் முன்னாடி நான் சொல்லிடுறேன் சார் இன்னைக்கு சி கிளாஸ் எல்லாம் வந்து கரண்ட் இல்லாத காண போச்சு சி கிளாஸ் நடந்துருக்கு நம்ம சார் வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாரு இங்க கரண்ட் இல்ல ப்ரோ நீங்க பெங்களூர்ல இருந்து இருக்கீங்க ப்ரோ ஜெனரேட்டர் இல்லையா கண்டிப்பா ஜெனரேட் வாங்கணும் இப்போ ஆர்டர் பிசி ரெக்கார்டிங் கிடைக்குமா LHP கொடுத்து எலக்ட்ரிக் ஆல்ரெடி பண்ணி ஜஸ்ட் ஓகே பாக்கி கிடைக்கும் பாக்கி கொடுப்பாங்க ஓகே ஓகே இந்த சி கிளாஸஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம LHP யோட சி தான் பட் வந்து தனியா எல்லாத்துக்கும் எல்லாரும் சி ரெஃப்ரெஷ் பண்ணி லேப் வச்சு நம்ம சி சொல்லியறல எல்லாரும் 4 பேட்சஸ் நம்ம சொல்லி தந்தது நம்ம மூணாவது சொல்லி தந்தோம் லேப்ங்கிறது இப்ப தான் உள்ள வந்து அதனால we are trying to move all our teaching strategies with lab இப்போ நான் இங்க சொல்லி தரதெல்லாம் உங்களோட லோக்கல் ஆமா அது ஃபார் LHP எனி LHP எனி பேட்ச் யார் வேணா அதை உங்க பேசும் ஸ்டோரியில போஸ்ட் பண்ணலாம் சி ப்ரோகிராமிங் புரியல ஸ்டோரியில வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து போடுறீங்க சி ப்ரோகிராமிங் போஸ்ட் பண்ணி வருது ஆமா 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 வருது இல்ல ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு ரெக்கார்டிங் வீடியோ மட்டும் தான் கொடுப்போம் அது அந்த ரெக்கார்டிங் வீடியோ வந்து யாரனா வாங்கிக்கலாம் அது யார் வேணா வாங்கிக்கலாம் ஃப்ரீயா LHP you don't have to pay for it LA if you are already LHP that is available for you but free of cost if you are not an LHP student then you got to pay for it ப்ரோ சி கோர்ஸ் அது எனக்கு ப்ரோகிராமிங் சொல்லி கொடுத்த வாத்தியார் என்னோட வாத்தியார் ஓகே ப்ரோ அது வட்டா தான் இருக்கும் டோன்ட் வரி அவர் எனக்கு கோடிங் அவ்வளவு சொல்லி தந்தாரு அவரே உங்களுக்கு கோடிங் சொல்லி தந்தாரு ஓ வெப் இன்ஜினியரிங் அப்புறம் அதாவது அது வந்து சி கிளாஸ்ங்கறத தாண்டி தட் இஸ் ப்ரோகிராமிங் ஒன் நீங்க if you are non programmer if you take that program class you will become a programmer அதான் விஷயம் அசைன்மென்ட் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணுவார் உங்களை ப்ரோகிராமரா மாத்துறது ப்ரோ பேசிக் ப்ரோகிராமிங் ஐயா இருக்கு பட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் போற அதுக்கு டைம் இருக்கு வெயிட் ஃபார் அந்த புட்டனே டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா ஒரு கம்பெனில வேலை கொடுத்துற போல அதெல்லாம் சும்மா காலேஜ்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் டேட்டா ஸ்ட்ரக்சர் சும்மா வெறுமனே டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஓகேவா முதல்ல உங்களுக்கு டேட்டாவை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்றது எப்படி அக்வயர் பண்றது எப்படி மேனேஜ் பண்றது இதெல்லாம் இது வர ஆரம்பிக்கிறப்ப ஓகே டேட்டா வந்து how you can use data structures to do them தெரியும் நம்ம ஆளுங்களுக்கு டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியாது அதனால தான் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் அதெல்லாம் வெயிட் பண்ணிப்போம் நம்ம இதுக்குள்ளே வந்து அதாவது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா I'm going to split you all into group of 4 people ஓகே ஒரு குரூப் 4 பேர் போறீங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்து யார் சைலேஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர்ல சோ ரொம்ப நேரமா டாட் வச்சிட்டு இருக்காரு சைலேஷ் ஓகே என்னமா
குரூப் ஆஃப் 4 இன்னொரு 1.5 வீக்ஸ்ல பிரிச்சிருவாங்க எல்லாத்தையும். அப்போ வந்து நீங்க ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க செய்ய ப்ராஜெக்ட் வந்து குரூப்ல இருக்கும். அந்த குரூப் வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா ஒருத்தர் நல்ல ப்ரோகிராமிங் தெரிஞ்சவங்க, ஒருத்தர் ஒரு மீடியமான ப்ரோகிராமர் அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். சோ அது வந்து நீங்க ஒத்துழைங்க. இன்னைக்கு வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுங்க. என்னமா இல்ல ப்ரோகிராமர்னா எதை மீன் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோகிராமிங் தெரியுமா தெரியாதான்றத பேஸ் பண்ணி. ஓகே ஓகே गाइस. ப்ரோ இந்த UI UXலாம் சொல்லிருந்தோம். அந்த UI UX டெவலப்பர்ஸ்லாம் வந்து பேசிக்கா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதான் பண்ணுவாங்க இல்ல அவங்க சம்மாட் டெடிகேட்டட் இல்ல நான் அதெல்லாம் சொல்லி தரேன். ஐ ஷோ. இப்போ அத பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படினா என்னோட Instagram போயிட்டு ஓகே லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் ஓகே ஹேக்கர் பத்தி சொல்லுங்க. வேணா அது வெயிட் பண்ணுங்க. நான் என்கிட்ட ஃபுல் கண்டென்ட் இல்ல. நான் அதை பத்தி சொல்றேன். ஓகே இப்போ பாருங்க என்னோட Instagram போயிட்டீங்க அப்படினா என்னோட IGTV குள்ள ஓகே என்னோட IGTV குள்ள கீழ போயிட்டு போனீங்கன்னா UI UX கா ஆமா ப்ரோ கண்ணன் சார் லிங்க் போட்டீங்களா ஓகே சோ அதுல வந்து UI UX பை கண்ணன் இங்க இருக்கும். சோ இத வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏதா என்ன UI UX னா என்ன அது என்ன செய்வாங்க அப்படின்றது வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. IoT அப்டேட் IoT வந்து கொஞ்சம் 15 தேதி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 15 தேதி IoT ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ண மாதிரி செட்டப்ல பண்ணிட்டீங்க பண்ணிட்டே ஃபீ தான் சொன்னேனே அந்த 25 30 அந்த மட்டும் தெரியாம இருக்கடா. அந்த ஒருத்தன் சைனாக்காரன் தான் பிரச்சனை பண்ணிட்டான். வெயிட் பண்ணு சைனாக்காரன் செஞ்சுட்டு நான் அட்வான்ஸ் பேட்ச் பண்ணாச்சு. அட்வான்ஸ் பேட்ச் வெப் இன்ஜினியரிங் முடிஞ்சு ஒரு பேட்ச் ஆரம்பிக்குது. ஒரு டெஸ்ட் பேட்ச் என்னமா சி ஓ அது வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கார்டிங் மட்டும் வரும். நான் அதுக்கு அனௌன்ஸ்மென்ட் சீக்கிரம் பண்ண சொல்றேன். சரி गाइस ஓகே நான் போயிட்டு வரேன். பை பை. மார்ச் ஏப்ரல் மே ஆயிடும் நினைக்கிறேன். சொல்லலாம். சரி ஓகே பை பை. பை ப்ரோ பை ஓகே பை ப்ரோ ஆல்ரைட் நானும் போயிட்டு வரேன். நன்றி வணக்கம்.